ஹலோ எவ்ரிவான், வெல்கம் டு 360 தமிழ். இன்னைக்கு இந்த வீடியோல ஒரு வெப் சீரிஸோட எக்ஸ்பிளனேஷன் பத்தி தான் பார்க்க போறோம். இந்த வெப் சீரிஸோட பேரு த ரைக்கர் கேஸ் அப்படின்றது. இது ஒரு பக்கவான மிஸ்ட்ரி த்ரில்லர் வெப் சீரிஸ்னு சொல்லலாம். இந்த சீரிஸை பொறுத்த வரைக்கும் நிறைய கேரக்டர்ஸ் வருவாங்க. நான் நேம் சொல்லும் போதே நல்லா கவனிச்சுக்கோங்க. அப்பதான் உங்களுக்கு கதை கேட்கறதுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டா இருக்கும். மேற்கொண்டு டைம் வேஸ்ட் பண்ணாம இந்த சீரிஸோட ஃபுல் எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போயிடலாம். சீரிஸோட ஸ்டார்டிங் சீனே கோவால இருக்க ஒரு மலைப்பகுதியை நமக்கு காட்டாங்க. ஒரு பையன் பொண்ணு தான் இருக்காங்க. பையனோட பேரு தருண், பொண்ணோட பேரு நட்டாஷா அப்படின்றது. பையனும் அதுல இருந்து குதிக்கிற மாதிரி போயிட்டு இருக்கான். அவசரப்படாத, நில்லு அப்படின்ற மாதிரி நட்டாஷா சொல்லிட்டு இருக்காங்க. நான் எதுனாலும் உன்கிட்ட தானே ஷேர் பண்ணுவேன். உனக்கு 12 வாட்டி கால் பண்ண, நீ எடுக்கவே இல்லை அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. ஒரு ஸ்டேஜ்ல அந்த மலை மேல இருந்து குதிச்சுடுறாரு. இத பாக்குற இவங்களும் பயங்கரமா ஷாக் ஆயிட்டு இருக்காங்க. இப்பதான் அந்த ரைக்கர் அப்படின்ற குடும்பத்தை காட்டுறாங்க. குடும்ப பேர் தான் ரைக்கரா இருக்கும். இந்த இடத்துல தான் அந்த ரைக்கர் கேஸ்னு டைட்டிலையும் போடுறாங்க. இப்பதான் அந்த நட்டாஷாவை தெளிவா நமக்கு காட்டுறாங்க. நட்டாஷா கண் முன்னாடி தருண் குதிச்ச மாதிரி காமிச்சாங்கல்ல, அப்பெல்லாம் நடந்திருக்காது. அவர் பல வாட்டி உங்களுக்கு கால் பண்ணிருப்பாரு. இவங்க கால் எடுத்துக்க மாட்டாங்க. நம்மளால தான் அவன் இறந்து போயிட்டான்னு உள்ளுக்குள்ள இவங்க யோசிக்கிறாங்க. அதுதான் நமக்கு ஸ்டார்டிங்ல அப்படி காமிச்சிருப்பாங்க. நட்டாஷா ஒரு பார்ட்டில இருந்திருப்பாங்க, அதனால தான் கால் எடுத்துக்க மாட்டாங்க. இப்போ அவங்களோட ஃபேமிலிக்கு வந்துடுறாங்க. அப்பாவை காட்டுறாங்க. அப்பாவோட பேரு அஸ்வந்த் அப்படின்றது. அம்மாவை காட்டுறாங்க. அம்மாவோட பேரு சாக்ஷி அப்படின்றது. அதே மாதிரி உங்களுக்கு ஒரு அண்ணன் இருக்காரு. அண்ணனோட பேரு மோகித் அப்படின்றது. மலைப்பகுதியில இருந்து ஒருத்தன் விழுந்தான் பாத்தீங்களா, அவனோட பேரு தருண் அப்படின்றது. சித்தப்பா பையனா தான் இருப்பான். இப்ப சித்தி இருக்காங்க பாத்தீங்களா, ஃபீல் பண்ணி அழுதுட்டு இருக்காங்க. நட்டாஷாவும் அந்த இடத்துக்கு வந்து சித்தியை சமாதானப்படுத்த ஆரம்பிக்கிறாங்க. அந்த பையனோட ரூமுக்கு யாரும் போக கூடாது அப்படின்ற மாதிரி பிளாக் பண்ணி வச்சிருக்காங்க. அதே மாதிரி இன்ஸ்பெக்டர் எல்லார்கிட்டயும் விசாரணை பண்ணிட்டு இருக்காரு. இப்ப நட்டாஷா கிட்டயும் விசாரணை பண்றதுக்காக வராரு. நட்டாஷா இருக்காங்கல்ல, அவன் சாவுக்கு நான் தான் காரணம் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. இவங்க போன் எடுக்கல, அதனால அவன் டிப்ரெஷன்ல குதிச்சிருக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்ற மாதிரிலாம் யோசிக்கிறாங்க. இந்த இன்ஸ்பெக்டர் என்ன பண்றாருன்னா அஸ்வந்த் கிட்ட இந்த விஷயத்த சொல்றாரு. அஸ்வந்த் இந்த இடத்துல கோவப்படுறாரு. சார், அவங்க அப்படி சொல்றாங்கன்னு தான் சொன்னேன். நாளா உங்களுக்கு ஃபேவரா தான் எப்பவுமே கேஸ் ஹேண்டில் பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. என் வீட்டு பையன் ஒருத்தன் இறந்து போயிருக்கான், இன்னும் பாடியை தராம இருக்கீங்க, சீக்கிரமா எனக்கு பாடி கிடைக்கணும்னு சொல்றாரு. சரி அப்படின்ற மாதிரி இந்த இன்ஸ்பெக்டரும் ஏத்துக்கிறாரு. இவர் பெரிய ஆள்ல, அதனால இவரை பகச்சுக்க கூடாது அப்படின்ற மாதிரிலாம் யோசிக்கிறாரு. இப்ப அஸ்வந்தும் அவரோட ஒய்ஃப் கிட்ட பேச ஆரம்பிக்கிறாரு. நட்டாஷா சோகமா இருக்காங்கல்ல, அதை பத்தி தான் சொல்லிட்டு இருக்காரு. நம்ம குடும்பத்தையே பொறுப்பானவ அவ தான், அவளே இப்படி இருக்கிறத பார்க்கும்போது கஷ்டமா இருக்கு அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாரு. இதெல்லாம் மோகித்தும் பக்கத்துல உட்காந்து கேட்டுட்டு தான் இருப்பாரு. அவதான் பொறுப்பானவனா, நான் யாருன்ற மாதிரி யோசிச்சுட்டு இருக்காரு. இப்ப பேசி முடிச்சுட்டு அஸ்வந்த் எந்திரிச்சு போயிடுறாரு. அவர் என்னமா இப்படி சொல்றாரு அப்படின்ற மாதிரி மோகித் கோவப்படுறாரு. உன் அப்பாவை பத்தி தான் தெரியும்ல, நீ எதுக்கு கோவப்படுற அப்படின்ற மாதிரி சமாதானப்படுத்துறாங்க. இந்த கேஸோட மூவ்மெண்ட் ரொம்ப ஸ்லோவா இருக்கும். அதனால எஸ்பிஐ இந்த கேஸை கையில எடுத்துக்கிறாரு. அவரோட பேரு ஜான் அப்படின்றது. இப்ப அந்த பையனோட பாடியை பார்க்கறதுக்காக தான் வந்திருக்காரு. அவன் நெத்தியில பலமா ஒரு காயம் ஏற்பட்டிருக்கு. வானத்தை பார்த்து விழுந்தவன் தலையில எப்படி இப்படி அடிபட்டிருக்கும், யாரோ அடிச்ச மாதிரி இருக்கு அப்படின்ற மாதிரி இவரும் சொல்றாரு. டாக்டர்ஸும் ஆமான்னு ஏத்துக்கிறாங்க. இது வரைக்கும் ஒரு இன்ஸ்பெக்டர் விசாரணை பண்ணாரு பாத்தீங்களா, அவர்கிட்ட ஜான் என்ன சொல்றாருன்னா, நீங்க சரியான ரூட்ல விசாரிக்கிற மாதிரி எனக்கு தெரியல, அதனால இந்த கேஸை இதுக்கப்புறம் நான் கவனிச்சுக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. இவராலையும் மறுக்க முடியல. சரி அப்படின்ற மாதிரி இந்த இடத்துல ஏத்துக்கிறாரு. முந்திரி எல்லாம் ரெடி பண்ணுவாங்கல்ல, அந்த மாதிரி ஒரு ஃபேக்டரியை தான் அஸ்வந்த் ரன் பண்ணிட்டு இருக்காரு. பொண்ணு சோகமா இருக்கிறதுனால பேசி சமாதானப்படுத்த ஆரம்பிக்கிறாரு. தருண் இறந்து போயிருக்காருல, ஆனா தருணோட அக்காவும் அப்பாவும் ஒரு ஆக்சிடென்ட்ல 4 வருஷத்துக்கு முன்னாடி இறந்து போயிருப்பாங்க. அந்த சோகத்துல இருந்தே நீ இன்னும் வெளியே வரலன்னு தெரியும். இதுவும் கஷ்டமா தான் இருக்கும், ஆனா நீ தைரியமா இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காரு. அப்பதான் லீகல் அட்வைசர் இவர்கிட்ட வந்து பேச ஆரம்பிக்கிறாரு. சார், மிரட்டி சம்மதிக்க வச்சிட்டேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாரு. மிரட்டிலாம் கான்ட்ராக்ட வாங்க கூடாதுன்னு சொல்லிருக்கல அப்படின்ற மாதிரி அஸ்வந்த் சொல்லிட்டு இருக்காரு. இப்போ பொண்ணும் கிளம்புறேன் அப்படின்ற மாதிரி அங்க இருந்து நடக்க ஆரம்பிச்சிடுறாங்க. பொண்ணு முன்னாடி அப்படி பேசக்கூடாதுன்றதுக்காக தான் இவர் கண்ட்ரோல் பண்ணிருப்பாரு. என் பொண்ணு முன்னாடி தான் இந்த விஷயத்தெல்லாம் சொல்லுவியா அப்படின்ற மாதிரி அவர் மேல கோவப்படுறாரு. கான்ட்ராக்ட் கிடைச்சிருச்சுல போதுன்ற மாதிரி சொல்றாரு. தருண் விழுந்து இறந்து போனாரு பாத்தீங்களா, அந்த ஸ்பாட்டுக்கு தான் வந்திருக்காங்க. இப்ப மேல இருந்து கீழே பார்த்துட்டு இருக்காங்க. அப்பதான் ஜான் இந்த இடத்துக்கு வந்துடுறாரு. இந்த இடத்துக்கு எல்லாம் வரக்கூடாதுன்னு தெரியாதா அப்படின்னு கேக்குறாரு. இவங்களும் வேகமா இங்க இருந்து நடக்க ஆரம்பிக்கிறாங்க. கண்டிப்பா இது சூசைட் கிடையாது, கொலை தான் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. இது கொலையா, எப்படி சொல்றீங்க அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. அவன் தலையில காயம் இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றாரு. இவங்க மேற்கொண்டு எதுவும் பேசாம இவரை திட்டிட்டு கிளம்ப பாக்குறாங்க. இப்ப கார் எடுத்துட்டு இவங்க வந்துட்டு இருக்காங்க. 4 வருஷத்துக்கு முன்னாடி தருண் அக்கா இறந்து போயிட்டாங்கல்ல, ஆனா அவங்க போன்ல இருந்து இவங்களுக்கு மெசேஜ் வருது. இத பாக்குற இவங்களும் செம்மையா ஷாக் ஆவறாங்க. இப்போ ஒரு கம்பி மேல மோதுற மாதிரி வராங்க. நல்ல வேலையா பிரேக் போட்டு நிறுத்திடுறாங்க. என்ன மேடம் இப்படி வண்டி ஓட்டுறீங்க அப்படின்ற மாதிரி ஜானும் பேசுறதுக்காக வராரு. இவங்களுக்கு ஜான் கிட்ட பேச பிடிக்கல, காரை எடுத்துட்டு கிளம்பிடுறாங்க. இவரும் அந்த கம்பியை பாக்குறாரு. இவங்க இடிச்சிருக்க மாட்டாங்க, இருந்தாலும் கம்பி நெளிஞ்சிருக்கு. இது எப்படி நெளிஞ்சிருக்கும்னு யோசிக்கிறாரு. பக்கத்துலயே சிசிடிவி இருக்கிறத கவனிக்கிறாரு. இப்ப இவரோட ஆளுக்கு கால் பண்ணி சிசிடிவி ஃபுட்டேஜ் வேணும்னு கேக்குறாரு. இப்ப ஆனந்தின்னு ஒருத்தங்களை காட்டுறாங்க. இவங்க நட்டாஷாக்கு அத்தை முறை தான் வேணும். இவங்க பொண்ணு பேரு மானிகா அப்படின்றது. இவங்க 2 பேருமே டிராவல் பண்ணி அந்த இடத்துக்கு வந்துட்டு இருக்காங்க. மானிகா பாட்ட வைக்கிறாங்க. நம்ம எந்த இடத்துக்கு போயிட்டு இருக்கோம், எதுக்காக பாட்ட வைக்கிற, பாட்டெல்லாம் வேணான்ற மாதிரி இவங்க கட் பண்றாங்க. மானிகாவும் டென்ஷன் ஆகி வண்டியை நிறுத்துங்கன்னு சொல்றாங்க. ஆனந்தி நிறுத்தாம காரை ஓட்டிக்கிட்டே இருக்காங்க. இதனால கோவப்பட்ட மானிகா இருக்காங்கல்ல, கதவை திறந்து வெளியெல்லாம் எட்டி பார்த்துட்டு இருக்காங்க. ஏய், என்ன பண்ணிட்டு இருக்க, நிறுத்து அப்படின்ற மாதிரி இவங்களும் கண்ட்ரோல் பண்ணி பொண்ணை கூட்டு போறாங்க. ஆனந்தி இருக்காங்க பாத்தீங்களா, எல்லார்கிட்டயும் நலம் விசாரிக்கிற மாதிரி கேள்வி எல்லாம் கேட்டுட்டு இருக்காங்க. ஆனா இந்த பொண்ணு
யாரையுமே சுத்தமா கண்டுக்க கூட மாட்டா. இந்த பொண்ணோட அப்பாவை இப்பதான் காட்டுறாங்க. இவரோட பேரு ஜெகதீஷ் அப்படின்றது. இவருக்கும் அஸ்வந்துக்கும் பெருசா செட் ஆகாது. காரணம் ரெண்டு பேருமே ஒரே கட்சியில இருக்காங்க. ரெண்டு பேருக்குமே எம்பி சீட் வேணும்னு எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. ரெண்டு பேர்ல யாருக்கோ ஒருத்தருக்கு தான் கிடைக்க போகுது. தருணோட அக்கா பேரு திருப்தி அப்படின்றது. ஆனா சொல்றதுக்கு ஈஸியா இருக்கிறதுனால நான் பூஜான்னு வச்சுக்கிறேன். பூஜா கிட்ட இருந்து மெசேஜ் வந்திருக்கு அப்படின்ற மாதிரி நட்டாஷா இருக்காங்க பாத்தீங்களா, அப்பா கிட்ட காமிச்சிட்டு இருக்காங்க. உன்கிட்ட யாரோ விளையாடிட்டு இருக்காங்கம்மா, இதெல்லாம் பெருசா எடுத்துக்காது அப்படின்ற மாதிரி அப்பா சொல்லிட்டாரு. சுத்தி இருக்க எல்லாருமே இந்த விஷயத்தை கவனிச்சுட்டு தான் இருப்பாங்க. இப்ப நட்டாஷாவும் யார் அனுப்பியிருப்பா அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இருக்காங்க. அப்பதான் அம்மாவும் சாப்பிடுறதுக்கு வான்ற மாதிரி கூப்பிடுறாங்க. அவன் இறந்து போய் 3 நாள் கூட ஆகல, அதுக்குள்ள எப்படி நார்மலா இருக்கீங்கன்னு கேக்குறாங்க. என்ன பார்த்தா நார்மலா இருக்க மாதிரி தெரியுதா? எல்லாருமே சோகமா இருந்தா யாரு தைரியப்படுத்துறது? அதுக்காக தான் என்ன நானே கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டேன். அவன் எனக்கும் பையன் மாதிரி தான் அப்படின்ற மாதிரி அழ ஆரம்பிக்கிறாங்க. தெரியாம சொல்லிட்டோமா அப்படின்ற மாதிரி இவங்களும் சமாதானப்படுத்துறாங்க. லீகல் அட்வைசரா ஒருத்தரை காமிச்சாங்கல்ல, அவரும் அவரோட ஒய்ஃபை இந்த இடத்துக்கு வந்திருக்காங்க. இப்ப இங்க இருக்க எல்லாருக்குமே ஆறுதல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. இப்பதான் ராணான்னு ஒருத்தரை காட்டாங்க. இவங்க ஒரு அரசியல் கட்சியில இருக்கிறதா சொன்னா பாத்தீங்களா, அந்த கட்சியில இவரோட அப்பா தான் முக்கிய பொறுப்புல இருப்பாரு. அதுக்காக தான் இவரும் வந்திருக்காரு. இவருக்கு மினி அப்படின்ற ஒரு ஃபியான்சியும் இருக்காங்க. அவங்களும் பின்னாடி வந்துட்டு இருக்காங்க. இவர் ஒரு இடத்துல சிகரெட் அணைக்கிறாரு. அணைச்ச சிகரெட் அவங்க மேலேயே தூக்கி போடுறாரு. அவங்களும் பயந்த மாதிரி நின்னுட்டு இருக்காங்க. ஃபியான்சிக்கு சுத்தமா மரியாதை கொடுக்க மாட்டாரு அப்படின்ற மாதிரி காட்டுறாங்க. இப்போ உள்ள வந்து அஸ்வந்த் கிட்ட பேசிட்டு இருக்காரு. ஒரு வேலையில அப்பா லாக் ஆயிட்டாரு, அதனால தான் வர முடியல அங்கிள் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. இவங்க ரெண்டு பேருமே க்ளோஸா பேசிக்கிறத ஜெகதீஷும் பாக்குறாரு. ஐயோ சீட் அஸ்வந்துக்கு கிடைச்சிரும் போலியா அப்படின்ற மாதிரிலாம் இந்த இடத்துல ஃபீல் பண்றாரு. ராணாவும் நட்டாஷாவை பாக்குறாரு. முன்னைக்கு பார்த்ததுக்கு இப்ப ரொம்ப ஆட்டா இருக்குன்னு சொல்லிட்டாரு. இந்த இடத்துல போய் இப்படி பேசுறானே அப்படின்ற மாதிரி அவங்களும் யோசிக்கிறாங்க. இத்தனைக்கும் மினிய பக்கத்துல வச்சே இந்த மாதிரிலாம் பேசியிருப்பாரு. இப்ப அங்க இருந்து கிளம்பவும் செஞ்சிடுறாரு. இந்த ராணா கொஞ்சம் கூட மாறலமா அப்படின்ற மாதிரி அம்மாவை பார்த்து சொல்லிட்டாங்க. இந்த ராணாக்கு தான் தருணோட அக்காவான பூஜாவை நிச்சயதார்த்தம் எல்லாம் பண்ணிருப்பாங்க. அதுக்குள்ள அவங்க இறந்து போயிருப்பாங்க. சிசிடிவியை செக் பண்ண ஜான் இருக்காரு பாத்தீங்களா, ஒரு கார் ஷெட்டுக்கு வராரு. ஒரு பர்టిక్యులர் காரை செக் பண்ணி பாக்குறாரு. அப்படியே கட் பண்ணி இந்த இடத்துல நமக்கு காட்டுறாங்க. ஒவ்வொருத்தரா அவரை பத்தி பேசிட்டு இருக்காங்க. அப்பதான் போலீஸ்லாம் சேர்ந்து மொத்தமா இந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. ஒருத்தர் அரெஸ்ட் பண்றதுக்காக வாரண்ட் கொண்டு வந்திருக்கேன் அப்படின்ற மாதிரிலாம் காமிச்சிட்டு இருக்காரு. யார் அரெஸ்ட் பண்ண போறாரு அப்படின்ற மாதிரி எல்லாருமே ஷாக் ஆயிட்டு இருக்காங்க. இவரும் ஒவ்வொருத்தரையா கவனிச்சிட்டு இருக்காரு. கடைசியில அஸ்வந்த பாக்குறாரு. உங்களை அரெஸ்ட் பண்றதுக்காக தான் வந்திருக்கேன்னு சொல்லிட்டாரு. இங்க தான் ஃபர்ஸ்ட் எபிசோட் முடியுது. தருண் இருக்கான் பாத்தீங்களா, அந்த விளிம்புல நின்னு லைட் ஹவுஸ் போட்டோ எல்லாம் எடுத்துட்டு இருக்கான். அப்பதான் இந்த இடத்துக்கு அஸ்வந்த் வராரு. கையில ஒரு ராட் வச்சிருக்காரு. நீ சொன்ன அடங்க மாட்டல அப்படின்ற மாதிரி கோவமா இவர் அடிக்கிறாரு. இவர் நெத்தியில காயம் பட்டிருக்கும். இவரும் மேல இருந்து கீழே விழுந்து இறந்து போயிடுவாரு. இது எல்லாத்தையும் நம்மள ஏமாத்துறதுக்காக காட்டுறாங்க. ஸ்டார்டிங்ல காட்டதெல்லாம் நீங்க ரொம்ப சீரியஸா எடுத்துக்காதீங்க. தருண் இறந்து போயிருக்காரு பாத்தீங்களா, அதுக்கு பக்கத்துல தான் அஸ்வந்தோட கார் ஆக்சிடென்ட் ஆயிருக்கும். சோ இவர் செக் பண்ணது அஸ்வந்தோட கார் நமக்கு புரிய வருது. ஒரே டைம்ல இதெல்லாம் நடந்திருக்கும். அதனால தான் இவர் அரெஸ்ட் பண்ணி கூட்டி வந்திருக்காரு. இப்ப வேற ஒரு சீன் நமக்கு காட்டுறாங்க. நட்டாஷாவோட பர்த்டேவை ஃபேமிலி எல்லாம் சேர்ந்து கொண்டாடிட்டு இருக்காங்க. இவர் மட்டும் வீடியோ எடுத்துட்டு இருக்காரு. டே நீயும் பக்கத்துல வான்ற மாதிரி தருணை இவங்க கூப்பிடுறாங்க. இந்த விஷயத்தெல்லாம் ஒரு சின்ன பையன் தான் பார்த்துட்டு இருக்கான். ஆக்சுவலா அவர் குதிக்கும் போது லேப்டாப்போட குதிச்சிருப்பாரு. அந்த லேப்டாப்பை இந்த பையன் தான் எடுத்து வச்சிருக்கான். தருணோட அம்மா பேரை சொல்லிருக்க மாட்டேன். இவங்களோட பேரு லில்லி அப்படின்றது. இப்ப லில்லிக்கு பக்கத்துல சாக்ஷியும் உட்காந்து பேச ஆரம்பிக்கிறாங்க. என் ஹஸ்பண்ட் பண்ணிருப்பாருன்னு நினைக்கிறியான்னு கேக்குறாங்க. அதுக்கெல்லாம் வாய்ப்பே கிடையாது. போலீஸ் கொஞ்ச நேரத்துல விட்டுருவாங்க, கவலைப்படாதன்னு சொல்றாங்க. இப்ப நட்டாஷா இருக்காங்க பாத்தீங்களா, அப்பாவை காப்பாத்துறதுக்காக இந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. அம்மாவோட ஸ்டேட்மெண்ட் படி அப்பா அந்த சமயம் வீட்ல தான் இருந்தாரு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஆனா இந்த விஷயத்தை ஜான் ஏத்துக்க மாட்டாரு. உன் அப்பாவே வேற சொல்றாரு, உன் அப்பா கிட்டயே வந்து கேளு அப்படின்ற மாதிரி கூட்டு வந்துடுறாரு. நீ எதுக்குமா வந்து அப்படின்ற மாதிரி அப்பாவும் கேட்டுட்டு இருக்காரு. இப்பதான் நடந்த விஷயத்த அப்பாவும் சொல்ல ஆரம்பிக்கிறாரு. இவரும் இவரோட அண்ணனும் சேர்ந்து தான் ஃபேக்டரி ரன் பண்ணிட்டு இருப்பாங்க. அண்ணனும் அவரோட பொண்ணு பூஜாவும் ஆக்சிடென்ட்ல இறந்து போயிடுவாங்க. அதுக்கப்புறம் இவரோட கண்ட்ரோலுக்கு வந்திருக்கும். தருண் ஒரு நாள் ஃபேக்டரியில பேசுறதுக்காக வந்திருப்பான். எனக்கு 5 கோடி ரூபாய் வேணும்னு கேக்குறான். அவ்வளவு காசு எதுக்குன்னு கேக்குறாரு. நான் சர்ச்சுக்கு தானமா தரலாம்னு நினைக்கிறேன். இப்ப தர முடியுமா முடியாதான்னு கேக்குறான். அதெல்லாம் தர முடியாது, பாத்துக்கோ அப்படின்ற மாதிரி இவரும் சொல்லிடுறாரு. சின்ன பையனுக்கு எதுக்கு அவ்வளவு காசு தரணும் அப்படின்றதுக்காக தான் இவர் தரமாட்டேன்னு சொல்லியிருப்பாரு. ஆனா அந்த பையன் இருக்கான் பாத்தீங்களா, திட்டி நிறைய மெசேஜ் அனுப்பிக்கிட்டே இருப்பான். இவரும் கோவத்துல திட்டின மாதிரி மெசேஜ் எல்லாம் அனுப்பிட்டு இருப்பாரு. இந்த சமயத்துல தான் அவன் இறந்து போயிருப்பான். இதனால இவர் அனுப்பின மெசேஜ் எல்லாம் டெலீட் பண்ணணும்னு நினைச்சிருப்பாரு. அதனால தான் ஒரு ஹேக்கர் கிட்ட கொடுத்து டெலீட் பண்ணு அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாரு. அவனும் டெலீட் பண்ணிருப்பான். ஆனா அந்த ஹேக்கர் இருக்கான் பாத்தீங்களா, இந்த ஜான் கிட்ட மாட்டிருப்பான். அது மூலியமா தான் இவர் அப்பாவை அரெஸ்ட் பண்ணி கூட்டு வந்திருக்காரு. அது மட்டும் இல்ல, சிசிடிவில ஆக்சிடென்ட் நடந்திருக்கு. இந்த ஸ்பாட்டுக்கு பக்கத்துல தான் தருணம் இறந்து போயிருக்கான். நீங்க தான் பண்ணிருக்கணும்னு சொல்றாரு. நீங்க திரும்பி குளிக்க ஆரம்பிச்சிட்டீங்களாப்பா அப்படின்னு பொண்ணு கேக்குறாங்க. அன்னைக்கு கொஞ்சம் அப்செட்டா இருந்தமா, அதனால தான் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. இப்ப பொண்ணு வெளியே வரும்போது அந்த இடத்துல மோகித்தும் இருக்காரு. இப்ப மோகித்துக்கிட்டே இவங்க நடந்த விஷயத்தெல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. எனக்கு நடந்த விஷயம் நல்லா தெரியும் அப்படின்ற மாதிரி மோகித்தும் ஒரு விஷயத்த சொல்ல ஆரம்பிக்கிறாரு. ஆக்சுவலா அப்பா அம்மாக்கு கால் பண்ணி பேசியிருப்பாரு. கொஞ்சம் போதையில பேசியிருப்பாரு. அவர் போதையில இருக்கிறதுனால எனக்கு பயமா இருக்கு, நீ கிளம்பி வா அப்படின்ற மாதிரி அம்மா சொல்லியிருப்பாங்க. இவரும் அம்மா கூட சேர்ந்து அப்பாவை தேடி இருப்பாரு. அப்பா கண்டிப்பா தருணை எதுவும் பண்ணிருக்க மாட்டாரு, இதை நம்ம ப்ரூவ் பண்ணோம் அப்படின்னு சொல்றாங்க. அவருக்கு ஒன்னதானே ரொம்ப பிடிக்கும், நீயே ப்ரூவ் பண்ணிக்கோ, நான் எதுக்கு ப்ரூவ் பண்ணோம் அப்படின்ற மாதிரி இவரும் இங்க இருந்து நடக்க ஆரம்பிச்சிடுறாரு. லில்லி ஃபேமிலியோட சேர்ந்து சில வீடியோ எல்லாம் எடுத்திருப்பாங்க பாத்தீங்களா, அந்த வீடியோ எல்லாம் இப்ப போட்டு பாக்குறாங்க. அதுல பொண்ணையும் பையனையும் பார்த்து பயங்கரமா இந்த இடத்துல ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. இப்பதான் சர்ச்சில இருந்து ஒரு ஃபாதர் வந்திருக்காரு. தருண் லாக்கர்ல இதெல்லாம் கிடைச்ச
கிடைச்சது அப்படின்ற மாதிரி தராரு. இவங்களும் வாங்கிக்கிறாங்க. தருண் என்கிட்ட சில விஷயத்த சொல்லியிருக்கான், அது உங்களுக்கும் தெரியும்னு நினைக்கிறேன், அது நீங்க எப்ப போலீஸ் கிட்ட சொல்ல போறீங்க அப்படின்ற மாதிரிலாம் இவர் கேக்குறாரு. எதை பத்தி பேசிக்கிறாங்க நமக்கு தெரியல. இவங்க அதெல்லாம் நான் போலீஸ் கிட்ட சொல்ல மாட்டேன்னு சொல்றாங்க. ராணாவும் அப்பாவை கூட்டு போறதுக்காக ஏர்போர்ட்டுக்கு வந்திருக்காரு. அதே சமயம் ஜெகதீஷும் இங்க நின்னுட்டு இருக்காரு. இப்பதான் அப்பா அந்த இடத்துக்கு வராரு. அப்பாவோட பேரு ராஜசேகர் அப்படின்றது. ஜெகதீஷ் எதுக்காக வந்திருக்காருன்னா, இப்ப அவரோட பேரு கெட்டு போயிருக்கு, எனக்கு சீட்டு தாங்க அப்படின்ற மாதிரி சொல்றாரு. சீட்டு கண்டிப்பா நான் அஸ்வந்துக்கு தான் தருவேன் அப்படின்ற மாதிரி இவரும் சொல்லிடுறாரு. இப்ப பையன் கூட கிளம்புறதுக்காக கார்ல ஏறி உட்காந்துடுறாரு. அந்த லேப்டாப் கிடைச்சதான்னு கேக்குறாரு. இவரும் இன்னும் இல்லன்னு சொல்றாரு. எப்படியாவது அந்த லேப்டாப்பை கண்டுபிடின்னு சொல்றாரு. இவங்க ரெண்டு பேரையும் கொஞ்சம் மர்மமா தான் காட்டுறாங்க. பர்த்டேக்காக பொக்கேவெல்லாம் அனுப்புவாங்க பாத்தீங்களா, அந்த மாதிரி தான் நட்டாஷாக்கு பொக்கே வந்திருக்கு. ஏன்னா இன்னைக்கு தான் நட்டாஷாவோட பர்த்டேவா இருக்கும். நட்டாஷா தான் வரணும் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. அவ ஜெயிலுக்கு போயிருக்கா, நீயும் போறியான்ற மாதிரி இவங்க கேக்குறாங்க. இல்ல பரவாயில்ல நீங்களே தந்துருங்கன்னு அவரும் கிளம்புறாரு. போன மோகித் இருக்காரு பாத்தீங்களா, லீகல் அட்வைசரை இந்த இடத்துக்கு கூட்டு வந்துடுறாரு. இப்ப அப்பாவை இங்க இருந்து வேற ஒரு இடத்துக்கு கொண்டு போயிட்டு இருக்காங்க. அப்பாவை என்ன சொல்றாருன்னா, எனக்கு அப்புறம் அந்த கம்பெனியை நீதாம்மா பாத்துக்கணும், நீதான் பொறுப்பானவ அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காரு. இதெல்லாம் பக்கத்துல இருந்து மோகித்தும் கேக்குறாருல, உள்ளுக்குள்ள பயங்கரமா கோவப்பட்டு இருக்காரு. அவருக்கு இன்னும் முழுசா உன்னை பத்தி தெரியல, அதனால தான் இப்பெல்லாம் பேசிட்டு இருக்காரு அப்படின்ற மாதிரி மோகித்தும் தங்கச்சியை பார்த்து சொல்லிட்டாரு. இப்பதான் இவங்களுக்கு திரும்பி பூஜா கிட்ட இருந்து மெசேஜ் எல்லாம் வருது. என்ன மெசேஜ் வருது அப்படின்றத நமக்கு கிளியரா காட்ட மாட்டாங்க. ஒரு பையனுக்கு லேப்டாப் கிடைச்சதுல, இப்ப போலீஸும் அந்த பையன் கிட்ட இருந்து லேப்டாப்பை கண்டுபிடிச்சிடுறாங்க. அந்த லேப்டாப்ல ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷன் கிடைச்சிருக்கு சார், ஒரு முக்கியமான லீடு கிடைச்சிருக்கு அப்படின்ற மாதிரி ஜான் கிட்ட சொல்றாரு. இப்ப ஜானும் டீமும் சேர்ந்த மாதிரி வீட்டுக்கு வந்துடுறாங்க. வீட்டுல இருக்க பொருள்லாம் தேடிட்டு இருக்காங்க. இப்ப இந்த வீட்டுல ஆம்பளையா இருக்கிறது ஜெகதீஷ் தானே, என்ன சார் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்ற மாதிரிலாம் கேட்டுட்டு இருக்காரு. ஜான் என்ன சொல்றாருன்னா, அஸ்வந்துக்கும் லில்லிக்கும் அஃபேர் போயிட்டு இருக்கு, எங்க கிட்ட எவிடன்ஸ் கூட இருக்கு, அந்த எவிடன்ஸை வச்சு இவங்க தான் தருணை கொலை பண்ணிருக்க வாய்ப்பு இருக்குன்னு நாங்க சந்தேகப்படுறோம், அதனால அரெஸ்ட் பண்ணி கூட்டு போக போறேன்னு சொல்லிட்டாரு. எது அஃபேரா அப்படின்ற மாதிரி எல்லாருமே ஷாக் ஆகுறாங்க. இவரும் அரெஸ்ட் பண்ணி கூட்டு போறாரு. இங்கதான் செகண்ட் எபிசோட முடிக்கிறாங்க. தருண்க்கு இவங்க ரெண்டு பேருக்குள்ள இருக்க அஃபேர் தெரிஞ்சிருது. இவங்க சம்பந்தப்பட்ட போட்டோலாம் ஒரு இடத்துல உட்காந்து பார்த்துட்டு இருக்கான். அந்த இடத்துக்கு கரெக்டா இவங்க ரெண்டு பேருமே வந்துடுறாங்க. தருண் ஒழுங்கு மரியாதையா அந்த போட்டோவை தந்துரு அப்படின்னு அஸ்வந்த் கேக்குறாரு. தர முடியாதுன்னு சொல்லிட்டு இருக்கான். இவரும் பக்கத்துல வராரு. இவன் என்ன பண்றானா, மேல இருந்து லேப்டாப்பை மட்டும் தூக்கி போட்டுறான். கோவப்பட்ட அஸ்வந்த் இருக்காரு பாத்தீங்களா, ராடால அடிச்சு இவனை தள்ளி விடுறாரு. இவனும் மேல இருந்து கீழே விழுந்து இறந்து போயிடுறான். லில்லி அரெஸ்ட் பண்ணி கூட்டு போயிருக்காங்க பாத்தீங்களா, அந்த தகவல் உடனே ராஜசேகருக்கு வந்துடுற மாதிரி நமக்கு காட்டுறாங்க. ராஜசேகரோட பையன் ராணா இருக்காரு பாத்தீங்களா, வேலைக்காரரை போட்டு பயங்கரமா அடிச்சிட்டு இருக்காரு. இந்த விஷயத்தை ராஜசேகரும் கவனிக்கிறாரு. எதுக்காகடா இப்படி போட்டு அடிக்கிற அப்படின்ற மாதிரி கேக்குறாரு. அந்த வேலைக்காரர் என்ன சொல்றாருன்னா, தெரியாம ஐயாவோட இடத்தை கிளீன் பண்ணிட்டேன், அதுக்கு தான் அடிக்கிறாரு அப்படின்ற மாதிரி சொல்றாரு. பூஜாவை இன்னும் மறக்காம போட்டோ எல்லாம் வச்சிருப்பாரு, அதை இவன் எடுத்திருப்பான், அதனால தான் கோவத்துல அடிச்சிருப்பாரு. இதுக்கு எதுக்குடா அடிக்கிற அப்படின்ற மாதிரி ராஜசேகர் பேசிட்டு இருக்காரு. இந்த இடத்துல அம்மா இருக்காங்க பாத்தீங்களா, இந்த அஃபேர் விஷயம் தெரிய வந்ததுனால போட்டோ எல்லாம் போட்டு பயங்கரமா உடைச்சிட்டு இருக்காங்க. அப்படி உடைக்கும் போது இவங்க கையில கிளாஸ் பீஸ் குத்திருது. இப்ப மோகித்தும் பக்கத்துல வந்துடுறாரு. நீங்க கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணுங்கம்மா அப்படின்ற மாதிரி உட்கார வைக்கிறாரு. தருண் லேப்டாப்ல தான் இந்த போட்டோஸ் எல்லாம் எங்களுக்கு கிடைச்சது அப்படின்னு ஜான் சொல்றாரு. இவங்க கிட்ட கேள்வி கேட்கலாம்னு ஆரம்பிக்கிறாரு. எதிரதான் இவங்களோட லாயர் உட்கார்ந்து இருக்காரு. நீங்க எல்லா கேள்விக்கும் பதில் சொல்லணும்னு அவசியம் இல்லன்றாரு. எப்படி நடந்திருக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்ற மாதிரி ஜான் சொல்ல ஆரம்பிக்கிறாரு. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி காமிச்சாங்கல்ல, அதை நமக்கு காட்டுறாங்க. பையனுக்கு அஃபேர் விஷயம் தெரிய வந்துருது. அதனால இவங்க ரெண்டு பேருமே அந்த இடத்துக்கு வந்து பையனை பிடிச்சி தள்ளி விட்டுறாங்க. இதை கேட்கிற இவங்களும் ஷாக் ஆயிடுறாங்க. அவன் என்னோட பையன், அவனை நான் எப்படி கொல்லுவேன் அப்படின்ற மாதிரிலாம் இந்த இடத்துல கேக்குறாங்க. சரி, அந்த நேரம் நீங்க எங்க இருந்தீங்க அதை சொல்லுங்க அப்படின்ற மாதிரி இவர் கேக்குறாரு. அந்த சமயம் நான் இந்த கஃபேல தான் இருந்தேன் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அந்த கஃபே இருக்கு பாத்தீங்களா, அந்த ஸ்பாட்டுக்கு கொஞ்சம் பக்கத்துல தான் இருக்கும், நீங்களே சொல்லிட்டீங்க அப்படின்ற மாதிரி இவரும் இங்க இருந்து நடக்க ஆரம்பிக்கிறாரு. நீங்க எதுக்கு மேடம் பதில்லாம் சொன்னீங்க அப்படின்ற மாதிரி லாயரும் கேக்குறாரு. மாணிகாவும் நட்டாஷாக்காக அந்த பொக்கேவை வாங்கி வச்சிருப்பா. இப்பதான் நட்டாஷா அந்த பொக்கேவை எடுத்து பாக்குறாங்க. ஒரு பிளாஷ்பேக்கையும் யோசிச்சு பாக்குறாங்க. அவன் இருக்கான் பாத்தீங்களா, வருஷம் வருஷம் இவங்களுக்கு பொக்கேவை தரதுக்காக வந்துருவான். அந்த விஷயத்தெல்லாம் யோசிச்சு பார்த்து இவங்க பயங்கரமா ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. அவனுக்கு எந்த பிரச்சனை வந்தாலும் சரி இவங்க கிட்ட தான் ஷேர் பண்ணிப்பான். அவனுக்கு தேவைப்படும் போது நம்ம இல்லாம இருந்துட்டுமே அப்படின்ற மாதிரி இவங்க ஃபீல் பண்றாங்க. இப்ப காடை கவனிச்சிட்டு இருக்கும் போது ஈரனுக்கு ஒன்னு ஸ்ட்ரைக் ஆகுது. இப்ப ஈரன் இருக்காங்க பாத்தீங்களா, ஜானை பாக்குறதுக்காக அந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. அந்த பொக்கேவை கொடுத்தவரையும் இந்த இடத்துக்கு கூட்டு வந்திருக்காங்க. 9:30 மணிக்கு அஸ்வந்த் அந்த சிசிடிவில பதிவானது தான் இவர் எவிடன்ஸ் சொல்றாரு. ஆனா இந்த டெலிவரி பாய் என்ன சொல்றாருன்னா, 10:30 மணிக்கு தான் நான் பொக்கேவை வாங்குறதுக்காக வந்தேன், தருண் தான் என்கிட்ட பொக்கேவை தந்தாருன்னு சொல்றாரு. என் அப்பா 9:30 மணிக்கு இருந்ததுக்கான எவிடன்ஸ் தான் உங்ககிட்ட இருக்கு. ஆனா அவன் 10:30 மணி வரைக்குமே வீட்டுல தான் இருந்திருக்கான், அதுக்கப்புறம் தான் கிளம்பி போயிருக்கான், அப்புறம் எப்படி என்னோட அப்பாவை நீங்க வச்சிருப்பீங்க அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. இப்ப ஜானா வேற வழி இல்லாம அஸ்வந்த் வீட்டுக்கு போக சொல்றாரு. இப்ப நடக்க ஆரம்பிச்ச அஸ்வந்த் இருக்கார்ல, இதுக்காக உன்னை விட மாட்டேன் அப்படின்ற மாதிரி கோவமா சொல்லிட்டு கிளம்புறாரு. உன் அப்பா கிளம்பிட்டாரு, நீ கிளம்பலையா அப்படின்ற மாதிரி ஈரன் கிட்ட இவர் பேசுறதுக்காக வராரு. ஈரன் என்ன சொல்றாங்கன்னா, என் குடும்பத்துல இருக்க யாரையுமே என்னால நம்ப முடியல, எல்லாருமே எதையோ மறைக்கிற மாதிரியே எனக்கு தோணுது அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க.
நான் ஒரு போலீஸ், ஒருத்தரை பார்த்து நான் நிறைய விஷயங்களை சொல்லிருவேன். உன் குடும்பத்துல உண்மையிலேயே நிறைய பேர் நிறைய விஷயத்த மறைக்கிறாங்க அப்படின்ற மாதிரி சொல்றாரு. இவங்களுக்கு பூஜா கிட்ட இருந்து சில மெசேஜ் வந்தது பாத்தீங்களா, அதுல தருண பத்தி எல்லாம் வந்திருக்கும். இதை இவர்கிட்ட காட்டலாம் அப்படின்ற மாதிரி இவங்களும் ஜான் கிட்ட காமிச்சிடுறாங்க. இதை யார் அனுப்பியிருக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்ற மாதிரி இவரும் யோசிக்கிறாரு. இவங்க ரெண்டு பேருமே டீமா செயல்படலாம் அப்படின்ற மாதிரிலாம் இந்த இடத்துல பேசிக்கிறாங்க. லில்லியோட லாயரை புக் பண்ணதே ராஜசேகரா இருக்கும். இப்ப அந்த லாயரும் ஒரு ரூமுக்கு கூட்டு வராரு. அந்த இடத்துல தான் ராஜசேகர் இருக்காரு. மேடம், இந்த ரூம் உங்களுக்கு கம்ஃபர்டபுளா இருக்கும்னு நினைக்கிறேன். இன்னைக்கு நைட் மட்டும் இருக்க போறீங்க, நாளைக்கு உங்க வீட்டுக்கு போக போறீங்கன்னு சொல்லிட்டாரு. சாக்ஷி கோவப்படுவாளே அப்படின்ற மாதிரி இவங்க சொல்றாங்க. அதெல்லாம் நான் பேசி சமாதானப்படுத்திக்கிறேன், நாளைக்கு காலையில நீங்க வீட்டுக்கு கிளம்பணும் அப்படின்ற மாதிரி இவரும் கிளம்ப ஆரம்பிக்கிறாரு. இப்ப சாக்ஷியும் வீட்ல கோவமா உட்கார்ந்து இருக்காங்க. இப்பதான் ஹஸ்பண்டும் இந்த இடத்துக்கு வராரு. எப்படி பேச ஆரம்பிக்கிறதுனே இவருக்கு தெரியல. 4 வருஷத்துக்கு முன்னாடி விநாயக் இறந்து போனாரு பாத்தீங்களா, அதனால லில்லி சோகமா இருப்பாங்க. சமாதானம் போது தான் இவருக்கு அஃபேர் ஃபார்ம் ஆயிருக்கும். நான் பண்ண தப்பு தான், என்ன மன்னிச்சிரு அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாரு. இவங்களும் முதல்ல கோவப்படுறாங்க, அதுக்கப்புறம் மன்னிச்சிடுறாங்க. இப்ப கிளம்புறதுக்காக லில்லியும் துணிமணி எல்லாம் எடுத்து வச்சிட்டு இருக்காங்க. அப்பதான் ஜானும் இந்த இடத்துக்கு வந்துடுறாரு. அந்த மெசேஜ் பார்த்தார்ல, அது மூலியமா இவருக்கு ஏதோ தகவல் கிடைச்சிருக்கு போல. அது விஷயமா பேசுறதுக்காக தான் வந்திருக்காரு. நீங்க அந்த டைம் கஃபேல இருந்ததா சொன்னீங்க, எதுக்காக கஃபேக்கு போனீங்க, அதை மட்டும் சொல்லுங்கன்னு கேக்குறாரு. இந்த இடத்துல இவங்களும் யோசிச்சுட்டு நடந்த விஷயத்த சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. தருணுக்கு அக்காவோட போன்ல இருந்து மெசேஜ் வந்திருக்கும். உன் அக்காவும் அப்பாவும் இறந்தது ஆக்சிடென்ட்ல கிடையாது, கொலையில. அந்த கொலைக்கு பின்னாடி யார் இருக்காங்கன்னு எனக்கு தெரியும். நீ மட்டும் எனக்கு 50 லட்சம் ரூபாய் தந்தேன்னு வச்சுக்கோ, இதுக்கு காரணமானவங்கள பத்தி உனக்கு சொல்லிருவேன் அப்படின்ற மாதிரி தான் அனுப்பியிருக்காங்க. இத பத்திலாம் அம்மா கிட்ட சொல்லிட்டாரு. அம்மாவும் முதல்ல ஏத்துக்க மாட்டாங்க. ஆனா ட்ரை பண்ணி பாப்போமேன்னு யோசிக்கிறாங்க. நான் ரெடி பண்ணி தரேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. நான் காசோட கஃபேல தான் உட்கார்ந்து இருந்தேன், அவன் மட்டும் தான் அந்த இடத்துக்கு போனான். அப்படி போகும்போது தான் அவன் இறந்து போயிட்டான் அப்படின்ற மாதிரிலாம் இவங்க சொல்லிட்டு இருக்காங்க. அந்த மர்ம நபர் கூட கொலை பண்ணிருக்க வாய்ப்பு இருக்குன்னு இவர் யோசிக்கிறாரு. இப்பதான் லாயர் வந்து எதுக்காக இவர்கிட்ட பேசிட்டு இருக்கீங்கன்னு கேக்குறாரு. இவங்க என்ன பண்றாங்கன்னா ஒரு மெயில் அட்ரஸ் எழுதி இவர்கிட்ட தராங்க. எதனால இது மூலியமா என்கிட்ட பேசுங்க அப்படின்ற மாதிரி தராங்க. ஆனா இவங்க மெயில் அட்ரஸா இவங்க ஐடியா தந்திருக்க மாட்டாங்க. இவங்க கூட ஒரு மர்ம நபர் பேசினார் பாத்தீங்களா, அவரோட ஐடியா தான் தந்திருக்காங்க அப்படின்றது இவருக்கும் புரியுது. இப்ப ஈரன் இருக்காங்க பாத்தீங்களா, அவங்க வீட்டுக்கு வராங்க. அப்பதான் மாணிக்கா இருக்கல்ல, மேல ஏறி நடந்துட்டு இருக்கா. அங்க என்ன பண்ணிட்டு இருக்கன்னு கேக்குறாங்க. இப்ப அவ்வளவு ஸ்லிப் ஆகி பொத்துன்னு கீழே விழுறா. இவங்களும் என்னாச்சு ஏதாச்சுன்னு பக்கத்துல போய் பாக்குறாங்க. இங்கதான் 3rd எபிசோட் முடியுது. எல்லா எபிசோடோட ஸ்டார்டிங்கும் எப்படி காட்டுறாங்கன்னு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அஸ்வந்த் இருக்காரு பாத்தீங்களா, இவனை பாக்குறதுக்காக இந்த இடத்துக்கு ராடோட வந்திருக்காரு. ஆனா அந்த பையன் அந்த இடத்துல காணோம். இதனால இவர் என்ன பண்றாருன்னா அதை கீழே போட்டு இங்க இருந்து கிளம்ப ஆரம்பிச்சிடுறாரு. இவன் ஒளிஞ்சிட்டு தான் இருந்திருப்பான். இப்பதான் வெளியே வந்து நிக்க ஆரம்பிக்கிறான். இவன் நின்னுட்டு இருக்கும் போது கரெக்டா இந்த இடத்துக்கு மாணிக்கா வராங்க. எதுக்காகடா இப்படி பண்ண அப்படின்ற மாதிரி கோவப்பட்டு இருக்காங்க. இவனை பேசி சமாதானப்படுத்துறதுக்கு ட்ரை பண்றான். ஆனா இவங்க கோவத்துல ராடால அடிச்சிருவாங்க. இவனை மேல இருந்து கீழே விழுந்து இறந்து போயிடுறான். மாணிக்காக்கு காயம் மட்டும் தான் பட்டிருக்கும், பெருசா எதுவும் ஆகல. இப்ப நீ ஓகே தானே அப்படின்ற மாதிரி எல்லாருமே கேட்டுட்டு இருக்காங்க. ஈரன் என்ன கேக்குறாங்கன்னா, நீ எதுக்காக மேல நடந்து அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. அப்பதான் அப்பா ஜெகதீஷ் இந்த இடத்துக்கு வந்துடுறாரு. நீங்க எல்லாம் வெளியே போங்க, நான் பேசிக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு. இப்ப எல்லாரையும் அனுப்பிட்டு பொண்ணு கிட்ட பேசுறாரு. இவங்க ரெண்டு பேருமே பர்சனலா ஏதோ பேசிக்கிறாங்க. அந்த பொண்ணு ஜன்னல் வழியா தருண் ரூம்குள்ள தான் நுழைஞ்சிருக்கணும் அப்படின்றது ஈரனுக்கு புரிய ஆரம்பிக்குது. இப்ப ஈரன் இருக்காங்க பாத்தீங்களா, அதெல்லாம் ஓபன் பண்ணிட்டு உள்ள வந்துடுறாங்க. இப்ப தருணோட கேமராவை எடுத்து பாக்குறாங்க. அதுல எப்பவுமே வீடியோஸ்லாம் இருக்கும். ஆனா இப்ப பார்த்தா எம்டியா இருக்கு. ஒருவேளை இதுல இருக்கிறத டெலீட் பண்றதுக்காக வந்திருப்பாளா அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாங்க. இவ்வளவு நாள் பாடி கவர்மெண்ட் கிட்ட தான் இருக்கும். இப்பதான் இவங்களுக்கு பாடி கிடைச்சிருது. இத பத்தி ஹஸ்பண்ட் எல்லார்கிட்டயும் சொல்லிட்டு இருக்காரு. இப்ப சர்ச்சில் வச்சு இறுதி சடங்கு வேலையெல்லாம் இவங்க பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. இப்ப எல்லாருமே இந்த இடத்துல ஃபீல் பண்ணி அழுகுற மாதிரியும் நமக்கு காட்டுறாங்க. இப்ப அண்ணனோ ஈரனோ பேசிக்கும் போது தான் ஒரு விஷயம் நமக்கு தெரிய வருது. இவங்க கம்பெனில 30 லட்சம் ரூபாய் லாஸ் ஆயிருக்கும். ஈரன் பண்ண தப்புனால தான் இந்த லாஸ் நடந்திருக்கும். ஆனா நான் பண்ண தப்புனால தான் லாஸ் நடந்தது அப்படின்ற மாதிரி இவர் அப்பா கிட்ட சொல்லியிருப்பாரு. உனக்கு ஹெல்ப் பண்ண போய் தான் ஒவ்வொரு வாட்டியும் அவர்கிட்ட பயங்கரமா திட்டு வாங்கிட்டு இருக்கேன். நீ பெரிய அறிவாளி மாதிரியும் நான் பெரிய முட்டாள் மாதிரியும் அவர் நடந்துட்டு இருக்காரு. ஏதாவது ஒரு சமயம் வரட்டும், நான் கண்டிப்பா இந்த விஷயத்தை அவர்கிட்ட சொல்றேன்னு சொல்லிட்டு போறாரு. இவங்களும் இந்த இடத்துல ஃபீல் பண்றாங்க. மாணிக்காவும் ஜெகதீஷும் கடைசி சில நாளா கொஞ்சம் அப்செட்டா இருப்பாங்க. அது ஏன்ற மாதிரி ஆனந்தி கேக்குறாங்க. அதே மாதிரி தருண் இறந்த அன்னைக்கு நைட்டு நீங்க இங்க வந்ததா அண்ணி சொன்னாங்க. நீங்க எதுக்காக இங்க எல்லாம் வந்தீங்க அப்படின்ற மாதிரி கேட்டுட்டு இருக்காங்க. இவர் எதுக்குமே பதில் சொல்லாம அமைதியே இங்க இருந்து கிளம்புறாரு. ஈரன் இருக்காங்கல்ல, அண்ணன் கோவப்பட்டு பேசினாரு பாத்தீங்களா, அதெல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. அதே மாதிரி சரக்கு அடிச்சு போதையில உளறிட்டு இருக்காங்க. இப்ப இவர் இருக்காரு பாத்தீங்களா, இவங்களை சமாதானப்படுத்த ஆரம்பிக்கிறாரு. அந்த மர்ம நபர் கொலை பண்ணிருக்க வாய்ப்பு இருக்கான்னு யோசிச்சாரு பாத்தீங்களா. காசு வேணும்னு நினைக்கிறவங்க எதுக்காக கொலை பண்ண போறாங்க, அதனால அவங்க பண்ணிருக்க வாய்ப்பு இல்லைன்னு ஒரு முடிவுக்கு வந்துடுறாரு. அந்த மர்ம நபர் தான் உனக்கும் மெசேஜ் பண்றதுன்னு நினைக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. மண்ணுல வீடு எல்லாம் கட்டி வச்சிருக்காங்க. லில்லி பார்க்கும்போது அவங்க ஃபேமிலி கூட சந்தோஷமா இருந்த ஞாபகம்லாம் வருது. இதே இடத்துல உட்கார்ந்து இருக்காங்க. அப்பதான் சாக்ஷி இந்த இடத்துக்கு வராங்க. சாக்ஷியை பார்த்தோன்னா இவங்களும் பயப்படுறாங்க. இங்க இருந்து எந்திரிச்சு கிளம்பலாம் அப்படின்ற மாதிரிலாம் யோசிக்கிறாங்க. உட்காரு அப்படின்ற மாதிரி சாக்ஷியும் பக்கத்துல உட்காந்து பேச ஆரம்பிக்கிறாங்க. நடந்த எல்லாத்தையும் நம்ம மறந்துடுவோம். இதனால மீடியா என்னென்னமோ பேசிட்டு இருக்காங்க, அதை நம்ம கிளாரிஃபை பண்ணி ஆகணும். அதனால நாளைக்கு ஒரு மீட்டிங் செட் பண்ணிருக்கேன், அந்த மீட்டிங்க்கு நீயும் வரணும் அப்படின்ற மாதிரி இங்க இருந்து கிளம்புறாங்க. ஜான் இருக்காரு பாத்தீங்களா, இவங்களை சமாதான
பத்திர மாதிரி பேசுறாரு. இப்போதைக்கு நான் நம்புற ஒரே ஆள் நீதான் ஜான் அப்படின்ற மாதிரி இவங்களும் சொல்லிட்டாங்க. இந்த இடத்துல இவங்க ரெண்டு பேருமே கிஸ் பண்ணிக்கிற மாதிரியும் நமக்கு காட்டுறாங்க. இப்ப ஈரின் அவங்க வீட்ல இருக்காங்க. அப்பதான் ஒரு விஷயத்தை கவனிக்கிறாங்க. அம்மா இருக்காங்க பாத்தீங்களா, அவங்க கிட்ட வேலைக்காரன் ஏதோ பேசுறான். அம்மாவும் கட்டு கட்டா காசெல்லாம் அவங்க கிட்ட தராங்க. அவனும் அங்க இருந்து கிளம்பி போறான். இவங்க கிட்ட எதுக்கு இவ்வளவு காசு தராங்கன்னு யோசிக்கிறாங்க. ராணாவும் மீடியாக்கள் கிட்ட பேட்டி மாதிரி தந்துட்டு இருக்காரு. இப்ப மினி என்ன பண்றாங்கன்னா ராஜசேகரை பார்த்து பேசுறதுக்காக வராங்க. இவர்கிட்ட என்ன சொல்றாங்கன்னா மேல் படிப்பு படிக்கணும்னு ஆசையா இருக்கு, கல்யாணத்துக்கு அப்புறம் நான் படிக்கலாம்ல அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. ராஜசேகரால பையனை மீறி எதுவும் பண்ண முடியாது. இவர் எதுவுமே சொல்லாம இழுத்துட்டு இருக்காரு. இப்ப போன் கால் வந்ததுனால இதையே சாக்க வச்சு தள்ளி போயிடுறாரு. அப்பா கிட்ட பேசினதை ராணா கவனிச்சிருப்பாரு. உனக்கு நான் ஹஸ்பண்டா இல்ல என்னோட அப்பா ஹஸ்பண்டா, எதுக்காக என்னோட அப்பா கிட்ட எல்லாம் பர்மிஷன் கேட்டுட்டு இருக்க, என் கிட்ட தான் கேட்கணும், நீ எல்லாம் போக கூடாது அப்படின்ற மாதிரி சொல்றாரு. இப்ப வேலைக்காரன் அவனோட வீட்ல இருக்கான். இவங்க ரெண்டு பேருமே சேர்ந்த மாதிரி அந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. அவங்க கிட்ட காசெல்லாம் வாங்கினல, எதுக்காக வாங்கின, ஒழுங்கா சொல்லு அப்படின்ற மாதிரி இவரும் போட்டு அடிக்க ஆரம்பிக்கிறாரு. நான் எல்லாத்தையும் சொல்லிடுறேன் அப்படின்ற மாதிரி இவனும் சொல்ல ஆரம்பிக்கிறான். இந்த இடத்துல தான் ஈரினும் இருக்காங்க. இவங்களும் அவன் சொல்றதெல்லாம் கேட்க ஆரம்பிக்கிறாங்க. தருண் இறந்து போனாரு பாத்தீங்களா, அன்னைக்கு நைட்டு நடந்த விஷயத்தை தான் சொல்லிட்டு இருக்காரு. அஸ்வந்த் செம்ம போதையில வந்திருப்பாரு. நேரா அவரோட ரூம்ல போய் படுத்துருவாரு. அதே சமயம் ஜெகதீஷும் இந்த இடத்துக்கு வந்திருப்பாரு. லில்லி கிட்ட பயங்கரமா வாக்குவாதம் பண்ணிட்டு இருக்காரு. இவங்க ரெண்டு பேர் என்ன பேசிக்கிறாங்க அப்படின்றது தள்ளி இருந்ததுனால இவரோட காதுல கேட்டிருக்காது. இப்பதான் அம்மாவும் அண்ணனும் வீட்டுக்கு வராங்க. எங்கேயோ வெளியே போயிட்டு தான் வந்திருக்காங்க. அவங்க கிட்டயும் ஜெகதீஷ் கோவமா பேசிட்டு கிளம்பி போறாரு. இததான் நான் பார்த்தேன். வெளியே போயிட்டு வந்த அம்மா ஸ்டேட்மெண்ட் கொடுக்கும் போது நான் வீட்லயே இருந்தேன்னு சொன்னாங்க. இதை வச்சுதான் அவங்க கிட்ட காசு வாங்குவேன்ற மாதிரி சொல்றாரு. இந்த விஷயத்தெல்லாம் இவங்களும் கேட்டு தானே இருக்காங்க. என் அம்மாவும் அண்ணனும் எங்க போனாங்கன்னு எனக்கு தெரியும். என் அப்பாவை தேடுறதுக்காக தான் போனாங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இப்ப சொல்ற, இது எதுக்கு முன்னாடியே சொல்லன்னு கேக்குறாரு. நான் மறைக்கணும்லாம் நினைக்கல, எனக்கு தோணல அப்படின்ற மாதிரி இவங்க சொல்றாங்க. இப்ப இவர் என்ன பண்றாருன்னா அசிஸ்டன்ட்க்கு கால் பண்ணி பேசுறாரு. திரும்பி அந்த சிசிடிவி ஃபுட்டேஜ் எல்லாம் செக் பண்ணும் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. மீடியா இவங்க குடும்பத்துல நடக்கிற அஃபேரை பத்தி எல்லாம் என்னென்னமோ பேசிட்டு இருப்பாங்க. அதெல்லாம் சால்வ் பண்றதுக்காக தான் இவங்க இந்த இடத்துக்கு வந்திருக்காங்க. இப்ப அந்த சிசிடிவி ஃபுட்டேஜ் உங்களுக்கு கிடைச்சிருது. அந்த ஃபுட்டேஜை பாக்குறாங்க. அந்த ஃபுட்டேஜ்ல ஜெகதீஷ் அந்த இடத்தை நோக்கி போயிட்டு இருக்கிறது உங்களுக்கு தெரிய வருது. அப்ப ஜெகதீஷ் இதை பண்ணிருப்பாரான்னு யோசிக்கிறாங்க. லில்லிக்கும் எனக்கும் அஃபேர்னு தப்பு தப்பா நியூஸ் போடுறாங்க. லில்லி எனக்கு சிஸ்டர் மாதிரி அப்படின்ற மாதிரி இவரும் சொல்லிட்டு இருக்காரு. இப்ப எப்படியோ இந்த ப்ராப்ளத்தை பேசி சால்வ் பண்ணிடுறாங்க. இப்ப லில்லி இருக்காங்கல்ல, நான் ஸ்மோக் மட்டும் பண்ணிட்டு வரேன் அப்படின்ற மாதிரி கொஞ்சம் தள்ளி போயிடுறாங்க. இப்பதான் ஜானோ ஈரினோ ஜெகதீஷை பார்க்கணும் அப்படின்ற மாதிரி இந்த இடத்துக்கு வராங்க. அப்பதான் கன் ஷாட் சவுண்ட் கேக்குது. இப்ப எல்லாருமே அந்த இடத்துக்கு வந்து பாக்குறாங்க. அந்த இடத்துல பார்த்தா லில்லி கையில தான் கன் இருக்கு. அங்க ஜெகதீஷ் கீழே விழுந்திருக்காரு. இவங்க தான் ஷூட் பண்ணி கொன்னுட்டாங்க போல அப்படின்ற மாதிரி இங்க இருக்க எல்லாருமே ஷாக்கிங்கா அவங்களே பார்த்துட்டு இருக்காங்க. நான் பண்ணலன்ற மாதிரி அவங்க ரியாக்ஷன் கொடுத்துட்டு இருக்காங்க. இதோட 4th எபிசோட முடியுது. 5th எபிசோட நமக்கு எப்படி ஆரம்பிக்கிறாங்கன்னா தருண் அந்த இடத்துல நின்னுட்டு இருக்கான். ஜெகதீஷ் இருக்காரு பாத்தீங்களா, கோவமா இந்த இடத்துக்கு வராரு. எதுக்காகடா இப்படி பண்ணு அப்படின்ற மாதிரிலாம் கோவமா கேக்குறாரு. இப்போ ஒரு ராட் எடுத்து இவன் மண்டியிலே அடிக்கிறாரு. இவனும் மேல இருந்து கீழே விழுந்து இறந்து போயிடுறான். இப்ப ஜெகதீஷ் ஹாஸ்பிடல்ல அட்மிட் ஆயிருக்காரு. எல்லாருமே சோகமா வெளியே உட்கார்ந்து இருக்காங்க. இப்ப அவரோட பிளட் தேவைப்படுது. அந்த குரூப்பை சேர்ந்து இவங்க யாருமே இருக்க மாட்டாங்க. லில்லி மட்டும் தான் அந்த குரூப்பை சேர்ந்தவங்களா இருப்பாங்க. ஆனா இந்த பொண்ணு இருக்கல்ல, யார்கிட்டனாலும் கேளுங்க, ஆனா அவகிட்ட கேட்க கூடாது அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாங்க. இப்ப ஜானோ லில்லி கிட்ட பேசுறதுக்காக வராரு. லில்லி வந்தோடனே என்ன கேக்குறாங்கன்னா, இப்ப ஜெகதீஷ் ஓகேவா அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. இவரும் ஓகேன்ற மாதிரி சொல்றாரு. இவங்க இப்படி கேக்குறதுனால இவங்க கொண்டிருக்க வாய்ப்பு இல்லைன்னு நினைக்கிறாரு. ஆனா இவங்க நான் தான் கொன்னேன் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. சரி எப்படி ஷூட் பண்ணீங்க, ஷூட் பண்ணி காட்டுங்க அப்படின்ற மாதிரி இவங்க கிட்ட கன்னை தந்துடுறாரு. இந்த இடத்தை நோக்கி ஷூட் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி சொல்றாரு. இவங்களும் அந்த இடத்தை குறி பார்த்துட்டு இருக்காங்க. இப்ப ட்ரிகரை பிரஸ் பண்றாங்க. ஆனா புல்லட் வரல. உங்களுக்கு லாக்கை எப்படி எடுக்கணும்னு கூட தெரியல, நீங்க எப்படி ஷூட் பண்ணிருப்பீங்க, போய் சொல்லாதீங்க அப்படின்ற மாதிரி சொல்றாரு. ஜெகதீஷை ஷூட் பண்ணி உங்களை மாட்ட வைக்கணும்னு யாரோ முடிவு பண்ணிருக்காங்க. அன்னைக்கு கஃபேல இருந்து நீங்க வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் ஜெகதீஷ் வீட்டுக்கு வந்து உங்க கிட்ட கோவமா பேசியிருக்காரு. எது விஷயமா கோவமா பேசினது அதை சொல்லுங்கன்னு கேக்குறாரு. இவங்க அதெல்லாம் சொல்ல மாட்டாங்க. ஜெகதீஷை நான் தான் கொன்னேன்னு சொல்றாங்க. கோவப்பட்ட ஜானு இங்க இருந்து எந்திரிச்சு கிளம்பிடுறாரு. அஸ்வந்தோ ஜெகதீஷை பார்க்கலாம் அப்படின்னு ஹாஸ்பிட்டல் கிட்ட வந்துடுறாரு. ராஜசேகர் கூட போன்ல பேசிக்கிட்டே தான் வந்திருப்பாரு. ராஜசேகர் என்ன சொல்றாருன்னா, இந்த நேரத்துல நீ அவனை பார்க்கிறது சரியா இருக்காது. கட்சியில அவங்க ரெண்டு பேருக்குள்ளேயும் சண்டை இருக்கிறது எல்லாருக்குமே தெரியும். அதனால நீ தேவையில்லாம உள்ள எல்லாம் போய் பார்க்காத, வீட்டுக்கு கிளம்பு அப்படின்ற மாதிரி சொல்றாரு. சொந்தக்காரரை எப்படி பார்க்காம இருக்கிறது அப்படின்ற மாதிரி இவரும் கேக்குறாரு. கடைசி வரைக்கும் ராஜசேகர் போகாது அப்படின்ற மாதிரி தான் சொல்லியிருப்பாரு. ஆனா அஸ்வந்த் என்ன பண்றாருன்னா, காலை கட் பண்ணதுக்கு அப்புறம் ஹாஸ்பிட்டலுக்குள்ள நடக்க ஆரம்பிக்கிறாரு. இப்ப பொண்ணு இருக்காங்கல்ல, அப்பாவை கவலையா பார்த்துட்டு இருக்காங்க. உன் அப்பாக்கான பிளட் இன்னும் கிடைக்கலையா, என்ன பண்ண போற அப்படின்ற மாதிரி நட்டாஷா கேக்குறாங்க. நீயும் உன்னோட அப்பாவும் எதையோ மறைக்கிறீங்க, அது என்னன்னு சொல்லுங்க அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. இந்த பொண்ணு முதல்ல கோவப்பட்டு பேசுறா. அதுக்கப்புறம் உண்மையை நான் சொல்லிடுறேன் அப்படின்ற மாதிரி வெளியே வந்துடுறா. எல்லாரும் பார்த்த மாதிரியும் தான் பேச ஆரம்பிக்கிறா. தருணுக்கும் எனக்கும் நடுவுல ஒரு பிரச்சனை போயிட்டு இருந்தது. என்னோட அப்பா தான் கோவத்துல தருணை கொண்டிருக்க வாய்ப்பு இருக்குன்னு சொல்றா. எது கொண்டிருக்க வாய்ப்பு இருக்கா அப்படின்ற மாதிரி இவங்க எல்லாருமே ஷாக் ஆகுறாங்க.
இப்பதான் இந்த பொண்ணு நடந்த விஷயத்த சொல்ல ஆரம்பிக்கிறா. இவங்க எல்லாருமே ஒரே ஃபேமிலி தானே. மாணிக்காவும் தருணும் சேர்ந்த மாதிரி பீச்ல விளையாடிட்டு இருக்காங்க. இப்ப மாணிக்காவும் போதும்னு நினைக்கிறாங்க. அங்க இருக்க பாத்ரூம்ல Dress எல்லாம் மாத்தலாம் அப்படின்றதுக்காக வந்திருக்காங்க. அப்பதான் இவரு என்ன பண்றாருன்னா இவங்களுக்கு தெரியாம இவங்க வீடியோ எல்லாம் எடுத்துட்டு இருக்காரு. யாரோ வீடியோ எடுக்கிற மாதிரி இவங்களுக்கு தோணுது. இவங்க திரும்பி பார்க்கும்போது யாருமே கிடையாது. தருண் தான் பக்கத்துல இருந்தான். ஒருவேளை தருண் இந்த விஷயத்த பண்ணிருப்பானா அப்படின்ற மாதிரி இவங்களும் யோசிக்கிறாங்க. வேற ஒரு நாள் இவங்க வீட்டுக்கு வரும்போது என்ன பண்றாங்கன்னா Dress மாத்தணும் அப்படின்ற மாதிரி ரூம்குள்ள வந்து Dress எல்லாம் மாத்துறதுக்கு ஆரம்பிக்கிறாங்க. அந்த நேரம் பார்த்து இவர் கதவை திறந்து உள்ள வந்துடுறாரு. நான் Dress மாத்த போறேன் தானே உள்ள வந்தேன். அதுக்குள்ள எதுக்காக பின்னாடியே வர அப்படின்ற மாதிரி இவங்க பயங்கரமா கோவப்படுறாங்க. தருண் பண்ற ஆக்டிவிட்டி உங்களுக்கு சுத்தமா பிடிக்கவே மாட்டேங்குது. வேற ஒரு நாள் இவங்களும் குளிச்சு முடிச்சு Dress எல்லாம் மாத்தலாம்னு நினைக்கிறாங்க. அப்பதான் சுத்தி முத்தி கவனிக்கிறாங்க. ஒரு இடத்துல கேமரா வச்சிருக்கிறது இவங்களுக்கு தெரிய வருது. இவங்களும் பக்கத்துல வந்து அந்த கேமராவை எடுத்து பாக்குறாங்க. இப்ப அப்பாவையும் கூப்பிடுறாங்க. அப்பா இந்த தருண் தான் இந்த விஷயத்த பண்ணிருக்கான்னு நினைக்கிறேன். அவனை விடக்கூடாது அப்படின்ற மாதிரிலாம் கோவமா சொல்லிட்டு இருக்காங்க. இப்ப அப்பா என்ன பண்றாருன்னா அவன் சர்ச்சில இருந்து வரும்போது லாக் பண்ணி புடிச்சிடுறாரு. லில்லியும் பேசுறதுக்காக இந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. என் பையன் தெரியாம பண்ணிட்டான். இதுக்கப்புறம் இந்த மாதிரிலாம் நடக்காது. நான் மன்னிப்பு கேட்க வைக்கிறேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டாங்க. அந்த இடத்துல அந்த பையனும் மன்னிப்பு கேட்டுருவான். இதுக்கப்புறம் இந்த மாதிரிலாம் பண்ண மாட்டேன்னு சொல்லியிருப்பான். இந்த பொண்ணு சொல்லிட்டு இருக்கும் போதே ஜானோ இந்த இடத்துக்கு வந்து இந்த விஷயத்தெல்லாம் கேட்க ஆரம்பிச்சிடுறாரு. இதுக்காக தான் உன்னோட அப்பா லில்லி கூட சண்டை போறதுக்காக அன்னைக்கு நைட்டு போனாரா அப்படின்ற மாதிரி கேட்கிறாரு. ஆமான்ற மாதிரி இவங்களும் சொல்றாங்க. ஆனா அந்த வாட்டி தருண் தப்பு பண்ணல அப்படின்ற மாதிரி இந்த பொண்ணு சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. ஆக்சுவலா என்ன நடந்திருக்கும்னா இவங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்ந்த மாதிரி பார்ட்டிக்காக ஒரு இடத்துக்கு போயிருப்பாங்க. இவங்க ஸ்விம் சூட்ல எல்லாம் இருந்திருப்பாங்க. அத பசங்க போட்டோ எடுத்து நெட்ல எல்லாம் போட்டு விட்டுருப்பாங்க. அப்ப இந்த விஷயத்தை பார்த்தா கோவப்படுவாருன்னு இவங்க ரொம்ப பயந்துருப்பாங்க. இந்த வாட்டியும் அந்த தருண் தான் பண்ணிட்டான் அப்படின்ற மாதிரி இவங்க பொய்யா சொல்லியிருப்பாங்க. இதனால கோவப்பட்ட அப்பா இருக்காரு பாத்தீங்களா, கவனிச்சுக்கிறேன்ற மாதிரி கிளம்பி இருப்பாரு. இதனால தான் தருண் அப்பா கொண்டிருக்க வாய்ப்பு இருக்குன்னு நான் சொல்றேன் அப்படின்ற மாதிரி இவங்களும் சொல்லிட்டு இருக்காங்க. இப்ப அன்னைக்கு நைட் நடந்த விஷயத்தை நமக்கு காட்டுறாங்க. ஆக்சுவலா இவங்க ரெண்டு பேருமே பேசிட்டு தான் இருப்பாங்க. அப்பதான் மாஸ்க் போட்டு ஒரு நபர் வராரு. அவர் ஜெகதீஷை ஷூட் பண்ணிடுவாரு. இவங்க கையில கன்னை தந்துருவாரு. அதுக்கப்புறம் வேகமா அங்க இருந்து ஓடி இருப்பாரு. இவங்களும் அங்க இருக்க மீடியா ஆட்கள் கிட்ட துண்டா மாட்டிருப்பாங்க. இந்த விஷயத்தெல்லாம் பண்ணான் பாத்தீங்களா, அவனும் யார்கிட்டயோ பேசிட்டு இருக்க மாதிரி காட்டுறாங்க. யார்கிட்ட பேசிட்டு இருக்கானா, ராஜசேகர் கிட்ட தான் பேசிட்டு இருக்கான். இவர் தான் இப்படி பண்ண சொல்லியிருக்காரு போல. டே சைலன்சர் போட சொன்னல, எதுக்கு போடல அப்படின்ற மாதிரிலாம் கேக்குறாரு. இவன் வேலையை சொதப்பிட்டான்றதுக்காக கோவப்பட்டு இருக்காங்க. இப்ப பையன் என்ன பண்றாருன்னா அவனுக்கு பக்கத்துல வந்துடுறாரு. இவன் யார்கிட்டயும் இதுக்கப்புறம் சொல்ல மாட்டான் அப்படின்ற மாதிரி நான் கருத்து விட்டுறாரு. ஏன்னா இவன் நாளை பின்ன மாட்டினா இவங்க பேரை சொல்லிடுவான்ல, அதுக்காக தான் இப்படி பண்றாரு. இப்ப ஈரின் இருக்காங்க பாத்தீங்களா, வீட்டுக்கிட்ட வந்துடுறாங்க. இவங்க வீட்டுக்கு வெளியே கார்டன் மாதிரி இருக்கும். எப்பவுமே அந்த கார்டன் கிட்ட தான் தருண் உட்காந்து இருப்பான். இவங்களுக்கு தருணை பாக்குற மாதிரிலாம் தோணுது, ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. எனக்கு எல்லா இடத்தை விடவும் இந்த இடம் தான் ரொம்ப பிடிக்கும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லியிருப்பான். இந்த விஷயத்தை இவங்களும் யோசிச்சு பார்த்துட்டு இருக்காங்க. கடைசியா கார்டு வர மாதிரி பண்ணாம பாத்தீங்களா, அந்த கார்டுலயும் இந்த இடத்தை நீ தான் பாத்துக்கணும்ன்ற மாதிரி எழுதியிருப்பான். நமக்கு ஏதோ க்ளூ விட்டுருக்கான் போல அப்படின்ற மாதிரி இவங்களும் யோசிக்கிறாங்க. இப்ப அந்த பகுதியில தேடுறாங்க. அப்படி தேடும் போது தான் இவங்களுக்கு ஒரு பென்டிரைவ் கிடைக்குது. இது என்ன பென்டிரைவ் அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாங்க. இப்ப லேப்டாப்ல பென்டிரைவ் போட்டு பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. அதுக்குள்ள ஒரு ஆடியோ நோட் தான் இருக்கு. அந்த ஆடியோ நோட்ல என்ன வருதுன்னு தெரியல. அது கேக்குற இவங்க பயங்கரமா ஷாக் ஆகுற மாதிரி மட்டும் நமக்கு காட்டுறாங்க. ராணாக்கும் மினிக்கும் இன்னைக்கு தான் நிச்சயதார்த்த ஃபங்க்ஷன்லாம் நடந்துட்டு இருக்கும். இப்ப பாதுகாப்புக்காக ஜானோ இந்த இடத்துல தான் நிக்கிறாரு. இப்ப சாக்ஷி இருக்காங்க பாத்தீங்களா, சொந்தக்காரங்க கிட்ட எல்லாம் பேசிட்டு இருக்காங்க. இவரும் சாக்ஷி கிட்ட விசாரணை பண்ணும் அப்படின்ற மாதிரி பக்கத்துல வந்து பேச ஆரம்பிக்கிறாரு. அன்னைக்கு நைட் எங்க போயிட்டு வந்தீங்க அப்படின்ற மாதிரிலாம் கேட்டுட்டு இருக்காரு. என் ஹஸ்பண்ட் குடிச்சிட்டு கால் பண்ணாரு. அவர் போதையில எங்கேயாவது இடிச்சிட போறாருன்றதுக்காக தான் நானும் என்னோட பையனும் தேடணும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இப்பதான் நட்டாஷா இந்த இடத்துக்கு வராங்க. வந்த நட்டாஷா இருக்காங்க பாத்தீங்களா, நேரா ராணா இருக்காரு பாத்தீங்களா, அவர் கிட்ட தான் வராங்க. அவர்கிட்ட அந்த ஆடியோவை ப்ளே பண்ணி காட்டுறாங்க. அந்த ஆடியோல பேசுறது யாருன்னு பாத்தீங்கன்னா பூஜா தான். பூஜா என்ன சொல்றாங்கன்னா என்ன விட்டு விட்டு அப்படின்ற மாதிரிலாம் கெஞ்சிட்டு இருக்காங்க. ஆனா இவர் போட்டு அவங்களை அடிக்கிற மாதிரி தான் அந்த ஆடியோல இருக்கு. இதை கேட்கிற சுத்தி இருக்க எல்லாருமே பயங்கரமா ஷாக் ஆயிட்டு இருக்காங்க. இதெல்லாம் உண்மை கிடையாது அப்படின்ற மாதிரி ராணா சொல்றாரு. ஆனா இவங்க கேட்காம ஆர்கியூ எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. என்ன பண்ணிட்டு இருக்க, நிறுத்து அப்படின்ற மாதிரி அம்மா சாக்ஷியும் வந்து தடுத்துறாங்க. இப்ப வேகமா பொண்ணை வெளியே கூட்டு வந்துடுறாங்க. இந்த ஃபங்க்ஷன்ல வச்சுதான் இதெல்லாம் பேசுவியா அப்படின்ற மாதிரி கோவப்படுறாங்க. இங்கே இரு அப்படின்ற மாதிரி இவங்க மட்டும் உள்ள போயிடுறாங்க. இதனால தான் தருண் கவலைப்பட்டிருக்கான் அப்படின்றது ஈரனுக்கும் புரியுது. இந்த சமயம் ராஜசேகர் இருக்காரு பாத்தீங்களா, அஸ்வந்த் கிட்ட பயங்கரமா கோவப்படுறாரு. உன் பொண்ணு மனசுக்குள்ள என்ன நினைச்சிட்டு இருக்கா, என் பையனோட கல்யாணத்துக்கு வந்து தான் பிரச்சனை பண்ணுவாளா அப்படின்ற மாதிரிலாம் கோவமா பேசிட்டு இருக்காரு. இப்ப ஜானோ சீனியர் கூட போன்ல பேசிக்கிட்டே வெளியே வந்துட்டு இருக்காரு. அப்படி வெளியே வரும்போது தான் ஈரன் இருக்காங்க பாத்தீங்களா, அவங்கள ஒரு கேங் கடத்திட்டு கொண்டு போறாங்க. இத பாக்குற இவரும் செம்மையா ஷாக் ஆயிடுறாரு. இவரோட ஜீப்ல கிளம்ப ஆரம்பிக்கிறாரு. அப்ப அசிஸ்டன்ட்டையும் கூட கூப்பிட்டுக்கிறாரு. இவங்க ரெண்டு பேருமே அந்த வண்டியை வேகமா ஃபாலோ பண்ணிக்கிட்டே வந்துட்டு இருக்காங்க. இவர் பேக்கப் டீமுக்கும் கால்லாம் பண்ண சொல்லிடுறாரு. இப்ப ஜானோ ஒரு இடத்துல பிளாக் பண்ணி அந்த வண்டியை மடக்கிடுறாரு. அந்த வண்டியில இருந்து இறங்கி 3 பேர் ஓடுறாங்க. சீக்கிரமா போய் புடி அப்படின்ற மாதிரி அசிஸ்டன்ட் கிட்ட சொல்றாரு. அவரும் பிடிக்கிறதுக்காக ஓட ஆரம்பிக்கிறாரு. இவர் பின்னாடி எல்லாம் செக் பண்றாரு. அப்பதான் ஈரினை லாக் பண்ணி வச்சிருக்கிறது தெரிய வருது. இவர் என்ன பண்றாருன்னா வேகமா இவரோட ஜீப்க்கு கொண்டு வந்துடுறாரு. அசிஸ்டன்ட் மட்டும் போயிருக்கானே, நம்மளும் போலாம் அப்படின்ற மாதிரிலாம் யோசிக்கிறாரு. ஆனா அந்த அசிஸ்டன்ட் என்ன பண்றாருன்னா அவனுங்க வந்த வண்டியை எடுத்துட்டு போறாரு. யோ நில்லு நில்லுன்னு சொல்றாரு. ஆனா அசிஸ்டன்ட் கேட்காம கிளம்பிடுறாரு. இவன் எதுக்கு வண்டி எடுத்துட்டு போனா அப்படின்ற மாதிரி இவரும் யோசிக்கிறாரு. அந்த பூஜா போனை அன்னைக்கே உடைச்சு போட்டுலாம் சொன்னேன், நீ தான் கேட்கல அப்படின்ற மாதிரி ராஜசேகர் பையன் கிட்ட பேசிட்டு இருக்காரு. அப்பதான் ஜானோட அசிஸ்டன்ட் இந்த இடத்துக்கு வந்துடுறாரு. இந்தாங்க சார் கார் கீ, நீங்க தானே இந்த விஷயத்த பண்ணீங்கன்றாரு. நான் எதுக்காகடா இப்படி ஒரு விஷயத்த பண்ண போறேன் அப்படின்ற மாதிரி ராஜசேகர் கோவமா பேசுறாரு.
ஆனா பையன் வாயை திறக்க மாட்டாரு. அப்பதான் பையன் இந்த விஷயத்த பண்ணிருக்கிறது தெரிய வருது. நீ தான் பண்ணியான்னு கேக்குறாரு. ஆமான்ற மாதிரி இவரும் சொல்றாரு. இதுக்கப்புறமா நான் சொல்ற மாதிரி வேலையை பாருன்னு அந்த அசிஸ்டன்ட் கிட்ட சொல்றாரு. அவனும் சரி அப்படின்ற மாதிரி இங்க இருந்து கிளம்பிடுறான். நீங்க கவலைப்படாதீங்கப்பா, இந்த பிரச்சனையெல்லாம் நான் சமாளிச்சுக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. சரின்ற மாதிரி ராஜசேகர் ஏத்துக்கிறாரு. இங்கதான் 5th எபிசோட் முடியுது. 6th எபிசோட எப்படி ஆரம்பிக்கிறாங்கன்னா, தருண் அந்த இடத்துல நின்னுட்டு இருக்கான். அந்த இடத்துக்கு இந்த ராணாவும் வந்துடுறாரு. உனக்கு எவ்வளவு தைரியம் இருக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு ராட கையில எடுத்துக்கிறாரு. அதை வச்சு இவனோட மண்டையில ஒரு அடி அடிக்கிறாரு. இவனும் பறந்த மாதிரி கீழே விழுந்துடுறான், இறந்து போயிருப்பான். இப்ப ஈரின் அண்ணன் மோகித்தை நமக்கு காட்டுறாங்க. லீகல் அட்வைசரா ஒருத்தர் இருக்காரு பாத்தீங்களா, அவரோட வீட்டுக்கு தான் வந்திருக்காரு. காலிங் பெல் அடிக்கிறாரு. ஒய்ஃப் தான் கதவை திறக்கறாங்க. இவங்க ரெண்டு பேருமே உள்ள போயிடுறாங்க. ஜான் சொல்லி ஆட்கள் எல்லாரையும் ஃபாலோ பண்ணிட்டு இருப்பாங்க. இவரையும் ஃபாலோ பண்ணி வந்துடுறாங்க. இவங்க ரெண்டு பேர் எதுக்காக மீட் பண்ணிக்கிறாங்க? ஒருவேளை அஃபேரா இருக்குமா அப்படின்ற மாதிரி இந்த இடத்துல பயங்கரமா யோசிக்கிறாங்க. ஜான் அந்த ஆடியோவை கிளியரா கேட்டுக்க மாட்டாரு. இப்பதான் ஈரின் கிட்ட இருந்து வாங்கி கேட்க ஆரம்பிக்கிறாரு. ராணா இருக்காரு பாத்தீங்களா, உன்னை விட மாட்டேன்டி அப்படின்ற மாதிரி அடிக்கிறாரு. அடிக்கிற சவுண்ட்லாம் கேக்குது. தயவு செஞ்சு நிறுத்து அப்படின்ற மாதிரி பூஜாவும் சொல்லிட்டு இருக்காங்க. லைட்டா அழுவுற மாதிரி தான் இந்த விஷயத்த சொல்லிட்டு இருக்காங்க. இதை இவரும் கேட்டு முடிச்சிடுறாரு. அப்ப பூஜாவை இவன் தான் கொன்றுக்கானா அப்படின்னு கேக்குறாரு. அன்னைக்கு கார்ல பூஜாவோட அப்பா, என்னோட அப்பா 3 பேர் சேர்ந்த மாதிரி தான் போனாங்க. கார் ஆக்சிடென்ட் ஆகி எரிஞ்சு அவங்க 2 பேர் இறந்து போயிட்டாங்க. என்னோட அப்பா மட்டும் தான் பொழைச்சாரு அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாங்க. இப்ப அசிஸ்டன்ட் இருக்காரு பாத்தீங்களா, கதவை தட்டுறாரு. அந்த லீகல் அட்வைசரோட ஒய்ஃப் தான் வந்து கதவை திறக்கறாங்க. உள்ளதான மோகித் சார் இருக்காரு, அவரை வர சொல்லுங்க அப்படின்னு சொல்றாங்க. மோகித் இங்கெல்லாம் இல்ல, நீங்க கிளம்புங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. மேடம் நாங்க பாத்துட்டோம், வர சொல்லுங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காரு. இப்ப பார்த்தா அந்த இடத்துல அந்த லீகல் அட்வைசரே வந்துடுறாரு. என்ன இவரா இருக்காரு அப்படின்ற மாதிரி இவங்களே ஷாக் ஆயிடுறாங்க. ஒருவேளை த்ரீசம்மா இருக்குமா அப்படின்ற மாதிரிலாம் உள்ளுக்குள்ள யோசிக்கிறாங்க. மோகித் உள்ளதானே இருக்காரு, கூப்பிடுங்க அப்படின்னு சொல்றாரு. மோகித்லாம் இங்க இல்ல அப்படின்ற மாதிரி லீகல் அட்வைசரும் சொல்றாரு. நாங்க செக் பண்றோம் அப்படின்ற மாதிரி போலீஸ் சொல்றாங்க. இதெல்லாம் மேல இருந்து மோகித்தும் கேக்குறாரு. இப்ப மோகித்தும் மாடியில இருந்து குதிக்கிறாரு. யாடகடமா கால் சுளுக்கி அந்த இடத்துல அடிபட்ட மாதிரி கத்துறாரு. லீகல் அட்வைசரோட ஒய்ஃப் அங்கே தான் இருக்காங்க. ஆனா லீகல் அட்வைசர் இருக்காரு பாத்தீங்களா, பக்கத்துல போய் ஒண்ணும் இல்ல அப்படின்ற மாதிரிலாம் அவர்கிட்ட கேட்டுட்டு இருக்காரு. இதை இவங்களும் கவனிச்சுட்டு தான் இருக்காங்க. ஓஹோ, இவங்க 2 பேருக்குள்ள அஃபேர் போயிட்டு இருக்கு, அதுக்கு ஒய்ஃப் சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரிலாம் யோசிக்கிறாங்க. சார் உடனே கிளம்பி இந்த இடத்துக்கு வாங்க, மோகித் மாட்டிருக்காரு அப்படின்ற மாதிரி அசிஸ்டன்ட் சொல்றாரு. உன் அண்ணன் மாட்டிருக்கானா, அந்த இடத்துக்கு போலான்னு சொல்றாரு. இப்ப 2 பேருமே சேர்ந்த மாதிரி அந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. அவர் அந்த ரிலேஷன்ஷிப்பை எப்படி சொல்றதுன்னு தெரியாம தயங்கிட்டு இருக்காரு. லீகல் அட்வைசரோட ஒய்ஃப் கூட அஃபேரா, தயங்காம சொல்லுங்க அப்படின்ற மாதிரி ஜானும் கேக்குறாரு. இல்ல சார், லீகல் அட்வைசர் கூட தான் அஃபேரே அப்படின்ற மாதிரி சொல்றாரு. இதை கேக்குற தங்கச்சி பயங்கரமா இந்த இடத்துல ஷாக் ஆயிட்டு இருக்காங்க. பையன் கேன்றது அம்மாக்கு முன்னாடியே தெரியும் போல, இப்பதான் அப்பாக்கு தெரிய வந்திருக்கு. என்கிட்ட மறைச்சிருக்கல அப்படின்ற மாதிரிலாம் ஒய்ஃப் கிட்ட கோவப்பட்டு இருக்காரு. இப்ப பொண்ணு இருக்காங்க பாத்தீங்களா, அப்பாவை சமாதானப்படுத்துறதுக்கு ட்ரை பண்றாங்க. ஆனா அப்பா செம்ம கோவத்துல இருக்காருல, நீ நடுவுல வராத, இங்க இருந்து கிளம்பு அப்படின்ற மாதிரி கோவமா இவங்கள பிடிச்சு கத்திடுறாரு. இப்ப இவங்களும் அழுதுகிட்டே இங்க இருந்து கிளம்ப ஆரம்பிக்கிறாங்க. இவங்க ஜானை தான் லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கல. ஜான் வீட்டுக்கிட்ட வந்துடுறாங்க. ஆனா கதவை தட்டுற மாதிரி வந்தவங்க யோசிச்சுட்டு இங்க இருந்து நடக்க ஆரம்பிக்கிறாங்க. கரெக்டா அந்த நேரம்னு பார்த்து ஜானும் கதை ஓபன் பண்ணிடுறாரு. என்ன இந்த பக்கம் வா பேசலாம் அப்படின்ற மாதிரி கூப்பிடுறாரு. இவங்களும் வீட்டுல நடந்த விஷயத்த சொல்றாங்க. எங்க போறதுனே தெரியல, அதனால தான் இங்க வந்தேன்னு சொல்றாங்க. இப்ப 2 பேருமே இந்த இடத்துல கிஸ்லாம் பண்ணிக்க ஆரம்பிக்கிறாங்க. இங்க இவங்க 2 பேருக்கும் பிசிக்கல் ரிலேஷன்ஷிப்பும் நடக்குது. ராஜசேகர் சீட்டு தரப்போறதுனால தான் அஸ்வந்த் அட்ஜஸ்ட் பண்ணி போயிருப்பாரு. இப்ப நேரடியா இவர்கிட்ட வந்து கோவமா பேச ஆரம்பிக்கிறாரு. உங்க பையனால தான் பூஜாக்கு ஏதாவது ஆயிருந்ததுன்னு எனக்கு தெரிய வந்ததுன்னு வைங்க, கண்டிப்பா உங்க பையனை சும்மா விட மாட்டேன், உங்க சீட்டெல்லாம் எனக்கு ஒன்னும் தேவையில்லை அப்படின்ற மாதிரி கோவமா இங்க இருந்து நடந்து கிளம்ப ஆரம்பிக்கிறாரு. இப்ப இவர் என்ன பண்றாருன்னா, போலீஸ்ல அசிஸ்டன்டா இருந்தார்ல, அவரை கூப்பிட்டு பேசுறாரு. ஈரினால தான் எல்லா குழப்பமும், இதுக்கப்புறம் முழு நேரமும் நீ ஈரினை ஃபாலோ பண்ணுன்னு சொல்றாரு. சரி அப்படின்ற மாதிரி இவரும் கேட்டுக்கிறாரு. இவங்க 2 பேர் படிச்சுட்டு இருக்கும் போது இவருக்கு போன் கால் வருது. இவரும் அட்டெண்ட் பண்ணி பேச ஆரம்பிக்கிறாரு. அந்த வாய்ஸ் சாம்பிள் அனுப்பி வச்சிருப்பாரு, அதுக்காக தான் கால் பண்ணி பேசுறாங்க. அந்த வாய்ஸ் ஒரு போன்ல இருந்து இன்னொரு போனுக்கு ரெக்கார்ட் பண்ணிருக்காங்க. சொல்ல முடியாது, அது வீடியோவா கூட இருக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றாரு. அதே மாதிரி அந்த ஆடியோல 2 பெண்களோட வாய்ஸ் கேக்குது. ஒன்னு பூஜாவோடது, இன்னொன்னு யாரோடதுன்னு தெரியல அப்படின்ற மாதிரி சொல்றாரு. என்னடா ஒரே குழப்பமா இருக்கு அப்படின்ற மாதிரி இவரும் யோசிக்கிறாரு. இப்ப பக்கத்துல இருக்க ஈரினும் என்னாச்சு அப்படின்ற மாதிரிலாம் கேக்குறாங்க. இவரும் அவர் சொன்ன எல்லாத்தையும் சொல்லிடுறாரு. இந்த மெயில் ஐடி உனக்கு தெரியுமா பாருன்னு காட்டுறாரு. எனக்கு தெரியாதே, எதுக்காக கேக்குறீங்கன்னு இவங்க கேக்குறாங்க. இவர் என்ன சொல்றாருன்னா, உன்கிட்ட ஒருத்தன் பேசிட்டு இருக்கான்ல, அதே மாதிரி தான் தருண் கிட்டயும் ஒருத்தன் பேசியிருக்கான். அவன் தான் இந்த மெயில் ஐடி மூலியமா பேசியிருக்கான். அவன் கிட்ட காசை வாங்க முடியல, அதனால தான் உன்கிட்ட பேச ஆரம்பிச்சிருக்கான்னு நினைக்கிறேன். அவன் எவ்வளவு காசு கேட்டாலும் சரி, நான் ரெடி பண்றேன், மீட் பண்ணலாம்னு சொல்லு அப்படின்ற மாதிரி சொல்றாரு. இவங்களும் சரின்னு ஏத்துக்கிறாங்க. மினியோட அப்பாக்கு கிட்னி தேவைப்படும், அதை நான் ஏற்பாடு பண்றேன்னு தான் மினியை கல்யாணம் பண்றதுக்கான ஏற்பாடெல்லாம் பண்ணிருப்பாரு. இப்ப மினியோட பேரண்ட்ஸும் இந்த கல்யாணத்தை நிறுத்தலாம் அப்படின்ற மாதிரிலாம் யோசிக்கிறாங்க. இந்த விஷயம் ராணாக்கு தெரிய வந்துருது. எது கல்யாணத்தை நிறுத்த போறீங்களா அப்படின்ற மாதிரி தெனாவட்டெல்லாம் பேசிட்டு இருக்காரு. ஒருவேளை கல்யாணத்தை நிறுத்துனீங்க, நீங்க 2 பேருமே உயிரோட இருக்க மாட்டீங்க, என்ன பெருசு, உங்களுக்கு உயிர் மேல ஆசை இருக்கா இல்லையா அப்படின்ற மாதிரி அவரை கிண்டல் பண்ற மாதிரி பேசிட்டு கிளம்பி போறாரு. இப்ப இந்த ஃபேமிலியை என்ன பண்றதுன்னு தெரியாம ஃபீல் பண்ணி அழுதுட்டு இருக்காங்க. இப்ப ஜான் என்ன பண்றாருன்னா, லில்லி கிட்ட இந்த ஆடியோலாம் காட்டுறாரு. இத பாக்குற இவங்களும் செம்மையா ஷாக் ஆயிடுறாங்க. அப்ப என்னோட பொண்ணு ஆக்சிடென்ட்ல சாவலியா, இவன் தான் கொன்றுக்கானா அப்படின்ற மாதிரிலாம் கேட்டுட்டு இருக்காங்க.
கேக்குறாங்க. இந்த ராணா மேல எப்பயாவது உங்களுக்கு சந்தேகம் வந்ததா நீங்க தான் சொல்லணும் அப்படின்ற மாதிரி கேக்குறாரு. இப்பதான் இவங்களும் ஒரு விஷயத்தை ரீகால் பண்ணி பாக்குறாங்க. இவங்க பொண்ணுக்கான இறுதி சடங்கு நடந்தது பாத்தீங்களா, அந்த இடத்துல எல்லாருமே இருப்பாங்க. மோகித்தும் ராணாவும் பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸா இருப்பாங்க. ராணா பேசுறதுக்காக வருவாரு. ஆனா மோகித் இருக்காரு பாத்தீங்களா, அவாய்ட் பண்ணி அங்க இருந்து அனுப்பி விட்டுருப்பாரு. ஒருவேளை மோகித்துக்கும் இந்த விஷயம் எல்லாம் தெரிஞ்சு அவாய்ட் பண்ணிருப்பானு இப்பதான் யோசிக்க தோணுது அப்படின்ற மாதிரி இவங்களும் ஃபீலிங்கா சொல்லிட்டு இருக்காங்க. இப்ப ஈரின் வேலை பார்த்துட்டு இருக்கும் போது இவங்களுக்கு அன்னோன் நம்பர்ல இருந்து கால் வருது. ஹலோ யாருன்னு கேக்குறாங்க. எதிர இருக்கவங்க பேசவே மாட்டாங்க. ப்ளீஸ் பேசுங்க அப்படின்ற மாதிரி இவங்க சொல்றாங்க. இப்பதான் எதிர இருக்க அந்த மர்ம நபரை நமக்கு காட்டுறாங்க. இப்ப கூட சரி ஃபேஸ் எல்லாம் நமக்கு தெளிவா காட்ட மாட்டாங்க. ஒரு ஆப் யூஸ் பண்ணி தான் பேசுறான். இவ்வளவு காசோட இந்த இடத்துக்கு வா, உன்கிட்ட எல்லா விஷயத்தையும் நான் சொல்றேன் அப்படின்ற மாதிரி சொல்றான். இவங்களும் சரி அப்படின்ற மாதிரி ஏத்துக்கிறாங்க. அப்படியே கட் பண்ணி நமக்கு ஜான காட்டுறாங்க. இவங்கள கோர்ட்ல போய் இவர் சரண்டர் பண்ணோம். ஆனா இவருக்கு இவங்கள கோர்ட்டுக்கு கூட்டு போறதுல மனசே கிடையாது. நீங்க இறங்கி இங்க இருந்து எங்கேயாவது கிளம்பிருங்க அப்படின்ற மாதிரி சொல்றாரு. இவங்களும் சரின்னு ஏத்துக்கிறாங்க. ஒரு பஸ் பிடிச்சு கிளம்புறாங்க. இப்ப ராஜசேகரும் சாக்ஷி கிட்ட பேச ஆரம்பிக்கிறாரு. உங்க ஹஸ்பண்ட் பாட்டுக்கு அப்படி பேசிட்டு போறாரு அப்படின்ற மாதிரி சொல்றாரு. சார் நீங்க அதை தப்பா எடுத்துக்காதீங்க, நான் பேசி புரிய வைக்கிறேன் அப்படின்ற மாதிரி இவங்க சொல்றாங்க. சாக்ஷி எப்பவுமே ஹஸ்பண்ட் கிட்ட நார்மலா பேசுவாங்க. ஆனா இப்ப பயங்கர கோவமா பேசிட்டு இருக்காங்க. எதுக்காக இப்படி அவர்கிட்ட சொல்லிட்டு வந்தீங்க? அந்த பதவிக்காக தானே நம்ம போராடிட்டு இருக்கோம். என்ன பண்ணுவீங்களோ தெரியாது, அந்த பதவியை நீங்க வாங்கி காட்டணும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. எப்பவுமே உங்க பொண்ணு தான் உங்களுக்கு முக்கியம். உங்க பையன் உங்களுக்கு நிறைய சப்போர்ட் பண்ணிருக்கான். அது எதையுமே நீங்க பெருசா கண்டுகிட்டது இல்ல. உங்க பொண்ணை பத்தி மட்டும் தான் பெருமையா பேசுவீங்க. உங்க பொண்ணு தான் நமக்கு எதிரா நிறைய வேலையெல்லாம் பார்த்துட்டு இருக்கா அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஈரினும் அந்த மர்ம நபர் சொன்ன மாதிரியே காசெல்லாம் எடுத்துக்கிறாங்க. இப்ப ஜானுக்கு கால் பண்ணி பாக்குறாங்க. அவர் போன் எடுக்கலன்றதுனால இவங்களே தனியா கிளம்புறாங்க. இவங்க கிளம்புறதெல்லாம் ஜானோட அசிஸ்டன்ட் இருக்காரு பாத்தீங்களா, கவனிக்கிறாரு. அதே சமயம் ராணாக்கு கால் பண்ணி சொல்லிடுறாரு. இப்ப ஈரினும் அந்த மர்ம நபர் வர சொன்ன இடத்துக்கு வந்துடுறாங்க. அவன் எங்கன்ற மாதிரி கார்ல உட்காந்தே சுத்தி முத்தி கவனிச்சிட்டு இருக்காங்க. அப்பதான் லைட் வெளிச்சத்துல அவன் நடந்து வரது உங்களுக்கு தெரியுது. இவங்களும் கீழே இறங்கிடுறாங்க. இது யாரா இருக்கும்னு கவனிச்சிட்டு இருக்காங்க. அந்த இடத்துல வரது யாருன்னு பாத்தீங்கன்னா மினி தான். இந்த இடத்துல தான் 60th எபிசோட முடிக்கிறாங்க. மினிய பாக்குற ஈரினும் செம்மையா ஷாக் ஆயிடுறாங்க. மினி நீயா அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. நானே தான், எனக்கு பண தேவை இருக்கு, அதுக்காக தான் இப்படி எல்லாம் பண்றேன் அப்படின்ற மாதிரி சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. அப்படியே கட் பண்ணி நமக்கு அஸ்வந்த காட்டுறாங்க. ஒய்ஃப் பேசினதுல இவர் கொஞ்சம் அப்செட் ஆயிடுவாரு. இப்ப சரக்கெல்லாம் அடிச்சிட்டு இருக்காரு. நம்ம பையன் கிட்ட ரொம்ப ஆர்ஷா தான் நடந்திருக்கும் அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாரு. இப்ப பையன் ரூம்ல இருக்கும் போது இவரும் பேசுறதுக்காக வர்றாரு. சின்ன வயசுல இருந்தே நான் பொண்ணு கிட்ட தான் செல்லமா இருந்திருக்கேன். உன்கிட்ட ரூடா தான் நடந்திருக்கேன். அதுக்காக என்ன மன்னிச்சிரு அப்படின்ற மாதிரி இந்த இடத்துல மன்னிப்புலாம் கேட்டுட்டு இருக்காரு. இப்ப பையனும் அப்பா கிட்ட உண்மையை சொன்னா என்னன்னு யோசிக்கிறாரு. அப்பா நடந்து போகும்போது இவரே கையை பிடிச்சி இழுக்கிறாரு. உங்ககிட்ட சில விஷயம் சொல்லணும்பா அப்படின்ற மாதிரி சொல்ல ஆரம்பிக்கிறாரு. அதே சமயம் இந்த இடத்துல மினி இருக்காங்க பாத்தீங்களா, உங்ககிட்ட சில விஷயம் சொல்லணும் அப்படின்ற மாதிரி சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. லில்லியால முழு அமௌண்ட் ரெடி பண்ணிருக்க முடியாது. இப்ப தருண் கிட்ட கொஞ்சம் காசு ஷார்டேஜா இருக்கு. என்ன பண்றது அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இருக்காரு. அப்பதான் சாக்ஷி கால் பண்ணி பேச ஆரம்பிக்கிறாங்க. எதுக்காக அங்கிள் கிட்ட நீ அவ்வளவு ரூடா நடந்துக்கிற? அங்கிள் இப்ப கோவமா வராரு, நீ அவர்கிட்ட மாட்டாத அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. நான் அங்கிள் கண்ணுல பட மாட்டேன், ஆனா எனக்கு காசு தேவை, நீங்க தரீங்களா அப்படின்ற மாதிரி கேக்குறாரு. இவங்க என்ன சொல்றாங்கன்னா எதுக்காகன்னு சொல்லு, அப்பதான் அவ்வளவு காசு தர முடியும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. என் அப்பாவும் அக்காவும் ஆக்சிடென்ட்ல சாவல, வேற ஏதோ நடந்திருக்கு, அதை பத்தி நான் முழுசா தெரிஞ்சுக்கணும்னா எனக்கு இந்த காசு தேவை, ப்ளீஸ் அரேஞ்ச் பண்ணி தாங்கன்ற மாதிரி கேக்குறாரு. ஓகே நான் காசை கண்டிப்பா தரேன், ஆனா என் ஹஸ்பண்ட் கண்ணுல பட்டத நீ இருக்கிற இடத்துக்கு நானே வரேன்னு சொல்றாங்க. இவரும் சரி அப்படின்ற மாதிரி ஏத்துப்பாரு. இப்பதான் இவங்க என்ன பண்றாங்கன்னா பையனுக்கு கால் பண்ணி பேச ஆரம்பிக்கிறாங்க. நம்ம அவனை பாக்குறதுக்காக ஒரு இடத்துக்கு போகணும்னு சொல்றாங்க. இவரும் சரின்னு ஏத்துப்பாரு. எனக்கு காசை தருவீங்களா மாட்டீங்களா அப்படின்ற மாதிரி அஸ்வந்த் கிட்ட இவன் கேட்டுக்கிட்டே இருப்பான். இதனால தான் டென்ஷன் ஆன அஸ்வந்த் இருக்காரு பாத்தீங்களா, இவனை பாக்குறதுக்காக அந்த இடத்துக்கு வந்திருப்பாரு. இவன் அந்த இடத்துல இல்லன்னு இவரும் கிளம்பி போயிருப்பாரு. இவன் மறைஞ்சுதான் நின்றுப்பான். இப்ப இந்த இடத்துக்கு வந்து நிக்க ஆரம்பிச்சிடுறான். இப்பதான் நடந்த விஷயத்தை இவரும் ரீகால் பண்ணி பாக்குறாரு. அவனை பார்க்க முடியலன்னு வரும்போது தான் கார் ஆக்சிடென்ட் ஆயிருக்கும். அதுக்கப்புறம் தான் வீட்டுக்குலாம் வந்திருப்பாரு. இப்ப இந்த இடத்துல மினி சொல்லிட்டு இருக்கிறத நமக்கு காட்டுறாங்க. தருண் கிட்ட பேசினதும் மினியா தான் இருப்பாங்க. காசு தரதுக்கு முன்னாடி எனக்கு ஏதாவது காட்டுங்க அப்படின்ற மாதிரி தருண் கேட்டிருப்பான். இவங்க அந்த ஆடியோவை அனுப்பி விட்டுருப்பாங்க. அந்த ஆடியோவை நட்டாஷாக்கு விட்டு போனோம் அப்படின்றதுக்காக தான் இவன் விட்டு வச்சிருப்பான். அந்த ஆடியோவோட வீடியோவை நீயே பாரு அப்படின்ற மாதிரி மினி காட்டுறாங்க. இப்ப ஈரினும் வாங்கி வீடியோவை பாக்குறாங்க. இப்ப நமக்கும் அந்த வீடியோவை காட்ட ஆரம்பிக்கிறாங்க. பூஜா இறந்து போனாங்கல்ல, அன்னைக்கு நைட்டு நடக்கிற விஷயத்தை தான் நமக்கு காட்டுறாங்க. பூஜாவும் vlog மாதிரி எடுத்துட்டு இருக்காங்க. இவர் மேல தெரியாம ஒருத்தங்க சரக்கு ஊத்திடுவாங்க. இவரும் கோவப்பட்டு அந்த லேடியை போட்டு பயங்கரமா திட்டுறாரு. இவர் அப்செட்டா இருக்கிறதுனால இவங்களும் பக்கத்துல வந்து சமாதானம் எல்லாம் பத்துறாங்க. சரி நம்ம வீட்டுக்கு கிளம்பலாம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இப்ப ரெண்டு பேருமே கார்ல வந்துட்டு இருக்காங்க. இப்பயே ஒரு உம்முனே தான் முகத்தை வச்சிட்டு இருக்காரு. அது எப்படி உங்க குடும்பத்துல எல்லாருமே உம்முனே தான் முகத்தை வச்சிருப்பீங்களான்னு இவங்க விளையாட்டா கேக்குறாங்க. ஆனா இதை கேட்டே ராணா டென்ஷன் ஆயிடுது. உன் குடும்பத்தை பத்தி நான் பேசவா அப்படின்ற மாதிரிலாம் பேச ஆரம்பிக்கிறது. நான் விளையாட்டுக்கு தானே சொன்னேன், எதுக்கு இவ்வளவு டென்ஷன் ஆவறேன்னு கேக்குறாங்க. இவர் மேற்கொண்டு பேசிக்கிட்டே இருக்கிறதுனால காரை நிறுத்து, நான் இறங்க போறேன்னு சொல்றாங்க. இவரும் வேகமா ஒரு இடத்துல காரை நிறுத்திடுறாரு. ஏன்டா இப்படிதான் சடன் பிரேக் போடுவியா, பார்த்து நிறுத்த மாட்டியா அப்படின்ற மாதிரி ஒரு லேடி கத்திட்டு போயிடுறாங்க. இதை கேட்டு இவர் இன்னும் டென்ஷன் ஆயிடுறாரு. உன்னை
உன்னை விட மாட்டேன் அப்படின்ற மாதிரி காரை வேகமா ஓட்டுறாரு. அவங்கள என்ன பண்ண போற, வேணா விடு அப்படின்ற மாதிரி பூஜா சொல்றாங்க. இவர் கேட்க மாட்டாரு. செம்ம வேகமா வந்து அவங்க பைக்ல இடிச்சிடுறாரு. அவங்க கீழே விழுந்திருக்காங்க. இப்ப அவங்க மூஞ்சிலே குத்து குத்துன்னு குத்திட்டு இருக்காரு. இப்ப பக்கத்துல வந்த பூஜாவும் வேணா நிறுத்து நிறுத்து அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. இவர் பூஜாவை அடிச்சிருக்காரு, பூஜா கத்திருக்காங்க அப்படின்ற மாதிரி நம்மள நம்ப வச்சிருப்பாங்க. ஆனா நடந்த விஷயம் இதுவா தான் இருக்கும். பூஜாவோட கேமரா இன்னும் ஆன்ல தான் இருக்கும். இந்த வீடியோ எல்லாமே ரெக்கார்ட் ஆயிட்டு இருக்கு. நடந்த விஷயத்தெல்லாம் யார்கிட்டயும் சொல்லிட்டு இருக்காத, வண்டியில ஏறுன்னு சொல்றாரு. இவங்களும் பயந்த மாதிரி வண்டியில ஏறிடுவாங்க. இவரும் வீட்டுக்கு வந்து டிராப் பண்ணிடுவாரு. அன்னைக்கு நைட்டு நடந்த விஷயத்த நமக்கு காட்டுறாங்க. இவங்க இருக்காங்க பாத்தீங்களா, இந்த வீடியோவை எல்லார்கிட்டயும் காமிச்சிடுறாங்க. அவனுக்கான தண்டனை கிடைக்கணும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. அந்த டைம் லிலிலாம் இருக்க மாட்டாங்க. இவங்களுக்குள்ள தான் பயங்கரமா டிஸ்கஷன்லாம் போயிட்டு இருக்கு. இப்ப மினி சொல்றதை நமக்கு காட்டுறாங்க. மினி யாரவரையும் அவங்க கிட்ட மாட்டிட்டு இருக்காங்கல்ல, அவங்க கிட்ட தான் இந்த போன் கிடைச்சிருக்கும். அதை வச்சு காசு பார்க்கலான்றதுக்காக தான் இந்த மாதிரிலாம் பண்ணிருப்பாங்க. அம்மாவும் நீயும் அவனை பாக்குறதுக்காக போனீங்களா, அன்னைக்கு என்ன நடந்தது சொல்லு அப்படின்ற மாதிரி அப்பாவும் கேக்குறாரு. இந்த இடத்துல தான் மோகித்தம் சொல்ல ஆரம்பிக்கிறாரு. அம்மாவும் மோகித்தம் சேர்ந்த மாதிரி அவனை பாக்குறதுக்காக வந்துடுறாங்க. அந்த மர்ம நபர் எனக்கு ஆடியோலாம் அனுப்புனா, ராணா தான் என்னோட அக்காவை ஏதோ பண்ணிருக்கான் அப்படின்ற மாதிரிலாம் இவன் சொல்லிட்டு இருக்கான். நீ நினைக்கிற மாதிரிலாம் இல்ல, அதுல இருந்ததே வேற அப்படின்ற மாதிரி இவங்க சொல்றாங்க. அதுல இருந்தது உங்களுக்கு எப்படி தெரியும், அப்ப முன்கூட்டியே இதெல்லாம் உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு கேக்குறான். இவங்களுக்கு என்ன சொல்லி சமாளிக்கிறதுன்னு தெரியல. பயங்கரமா இந்த இடத்துல கன்ஃபியூஸ் ஆயிட்டு இருக்காங்க. இப்பதான் எனக்கு ஒண்ணு ஞாபகம் வருது அப்படின்ற மாதிரி இவனும் சொல்ல ஆரம்பிக்கிறான். சாட்சியும் இந்த விஷயத்தை பேசி முச்சுக்கலாம் அப்படின்ற மாதிரி தான் சொல்லுவாங்க. ஆனா அந்த பொண்ணோட அப்பா ஏத்துக்க மாட்டாரு. அவனுக்கு தண்டனை கிடைக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. தருண் அந்த டைம் சின்ன பையன் தள்ளி இருந்து இதெல்லாம் கவனிச்சிட்டு இருக்கான். இப்பதான் கார்ல அவங்க 3 பேருமே சேர்ந்த மாதிரி கிளம்ப ஆரம்பிக்கிறாங்க. இவனும் போனன்ற மாதிரி நடந்திருப்பான். இவங்க வேணான்ற மாதிரி தடுத்திருப்பாங்க. நீங்க காரணம் இல்லாம தடுக்கல, அந்த ஆக்சிடென்ட் நடக்க போறது உங்களுக்கு தெரியும், உங்க ஹஸ்பண்ட மட்டும் காப்பாத்தி இருக்கீங்கன்னு சொல்றான். ஆமாண்டா, ராணாக்கு பிரச்சனை வரக்கூடாதுன்றதுக்காக தான் ராணாவை அவங்க 2 பேரையும் முடிக்க சொன்னேன். தேவைப்பட்ட ஒன்னையும் கொல்லுவேன் அப்படின்ற மாதிரிலாம் கோவமா சொல்றாங்க. இந்த விஷயத்தெல்லாம் பையன் சொல்றதை கேட்டு இவரும் ஃபீல் பண்ணிட்டு இருக்காரு. ஆக்சிடென்ட் ஆனோனே அஸ்வந்த் மயங்கி இருக்கலாம். அவங்க 2 பேரை மட்டும் அவங்க கொன்னுட்டு இவரை காப்பாத்துற மாதிரி பண்ணிருப்பாங்களா இருக்கும். இவருக்கு அது கூட ஞாபகம் கிடையாது. மோகிதா என்ன பண்ணிருப்பாருன்னா, அந்த ஆடியோ நோட்டை ஒழுங்கா தந்துரு அப்படின்ற மாதிரி கேட்பாரு. இவன் தரமாட்டேன் தரமாட்டேன்னு சொல்லியிருப்பான். இவர் அவனை நெருங்கி நெருங்கி வராரு. அந்த சமயம் தான் அம்மா இருக்காங்கல்ல, ராட வச்சு மண்டியிலே அடிச்சிருப்பாங்க. இவனும் மேல இருந்து கீழே விழுந்து இறந்து போயிருப்பான். இந்த விஷயத்தெல்லாம் மறைஞ்சிருந்து மினி பார்த்திருப்பாங்க. இதுதான் பார்த்தேன்னு சொல்றாங்க. இத கேட்கிற ஈரனும் பயங்கரமா ஷாக் ஆகி அழுவுறாங்க. மோகித் அப்பா கிட்ட எல்லாத்தையும் சொல்லிட்டு இருக்கான் பாத்தீங்களா, இந்த விஷயத்தெல்லாம் வெளிய இருந்து சாட்சியும் கேட்கிற மாதிரி நமக்கு காட்டுறாங்க. அப்படியே கட் பண்ணி ஈரனை காட்டுறாங்க. ஈரன் உடனே இந்த விஷயத்தை ஜான் கிட்ட சொல்லணும்னு நினைக்கிறாங்க. இப்ப கால் பண்ணி ஜான் கிட்ட விஷயத்தெல்லாம் சொல்லிடுறாங்க. நான் இங்க தான் இருக்கேன், உடனே வான்ற மாதிரியும் சொல்றாங்க. மினியும் ஈரன் எடுத்துட்டு வந்த காசு எடுத்துட்டு கிளம்பலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. அதுக்குள்ள ராணா இந்த இடத்துக்கு வந்துடுறாரு. ராணாவை பார்த்தோன்னா இவங்களும் பயப்படுறாங்க. இப்ப ராணா ஒரு ராடால மண்டிலேயே அடிச்சு இவங்க இங்க சாவடிச்சிடுறாரு. இப்ப ஈரன் தப்பிச்சு ஓடலாம்னு நினைக்கிறாங்க. அந்த அசிஸ்டன்ட் வேற பக்கம் பிளாக் பண்ணி நிக்கிறாரு. இப்ப ஈரனும் இவங்க 2 பேர்கிட்ட மாட்டிக்கிறாங்க. இப்ப அம்மாவும் பையனை பாக்குறதுக்காக வராங்க. பையன் என்ன சொல்றாருன்னா, நீங்க சொல்லக்கூடாதுன்னு சொல்லியும் அப்பா கிட்ட நான் எல்லா விஷயத்தையும் சொல்லிட்டேன், என்ன மன்னிச்சிருங்கம்மா அப்படின்ற மாதிரி சொல்றாரு. அது பரவாயில்ல, இந்த பாலை குடி அப்படின்ற மாதிரி தராங்க. இவரும் வாங்குறதுக்கு தயங்குறாரு. அம்மாக்கு ஒரு பிரச்சனையை சால்வ் பண்ணது எப்படின்னு தெரியும், அதனால அம்மாவை நம்பு குடின்னு சொல்றாங்க. இவரும் வாங்கி குடிச்சிடுறாரு. ஜான் அசிஸ்டன்ட் இவ்வளவு ஹெல்ப் பண்ணிருக்கான்ல, அதனால இவர் என்ன பண்றாருன்னா, ஈரன் கொண்டு வந்த காசெல்லாம் அவங்கிட்ட தந்துடுறாரு. இப்பதான் சாக்ஷி கால் பண்ணிட்டாங்க. மேடம், இதுக்கப்புறம் ப்ராப்ளம் கிடையாது, ஈரனும் என் கண்ட்ரோல்ல தான் இருக்கா, இந்த தகவல் லீக்கே ஆகுது அப்படின்ற மாதிரி சொல்றாரு. பையன் சொன்னதெல்லாம் கேட்டு அப்பாவும் அப்செட்ல இருக்காரு. இப்ப ஒய்ஃபும் பக்கத்துல வந்து பேச ஆரம்பிக்கிறாங்க. இது எல்லாத்தையும் அவங்க நல்லதுக்காக தான் பண்ணிருக்கேன்னு சொல்றாங்க. ஆனா இவர் ஏத்துக்க மாட்டாரு. நான் போலீஸ் ஸ்டேஷனுக்கு தான் போக போறேன்னு சொல்றாரு. இப்ப காரை எடுக்கலாம்னு நினைக்கும் போது தான் ஜானும் ஆட்களும் இந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. அவ உள்ளதான் இருக்கா, அரெஸ்ட் பண்ணிக்கோங்க அப்படின்ற மாதிரி சொல்றாரு. இப்ப ஜானும் ஆட்களும் சேர்ந்த மாதிரி உள்ள வந்துடுறாங்க. உங்களை அரெஸ்ட் பண்ண போறோம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. என்ன மாதிரி பெரிய குடும்பத்தை சேர்ந்தவங்கள சும்மாலாம் அரெஸ்ட் பண்ண முடியாது, எவிடன்ஸ் வேணும், எவிடன்ஸ் இருக்கா அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. இவரை ஈரனுக்கு கால் பண்ணலான்னு கால் ட்ரை பண்றாரு. போன் போகவே மாட்டேங்குது. இவங்க தான் ஏதோ பண்ணிருக்காங்க அப்படின்ற மாதிரி ஷாக்க வராது. உங்க பையனுக்கும் எல்லாம் தெரியும்ல, உங்க பையன் கிட்ட கேக்குறேன் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. அவன் சொன்னா தாராளமா கேட்டுக்கோங்க அப்படின்ற மாதிரி இவங்களும் சொல்றாங்க. இவங்க வந்து பார்க்கும்போது பையனோட வாயில இருந்து நிறைய தள்ளிட்டு இருக்கு. இப்ப வேகமா பையனை ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போக ஆரம்பிக்கிறாங்க. அஸ்வந்தோ ரொம்ப பரபரப்பா வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. வெளியே வந்த டாக்டரும் அபாய கட்டத்தை தாண்டிட்டாரு அப்படின்ற மாதிரி சொல்றாரு. இப்ப இவங்களும் பக்கத்துல வந்து பேச ஆரம்பிக்கிறாங்க. அவன் என்னோட பையன், எப்படி நான் சாவடிப்பேன், அவனுக்கு கரெக்டான அளவுல தான் கொடுத்திருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. நீங்க பதவி வேணும்னு மட்டும் தான் ஆசைப்பட்டீங்க, ஆனா அதுக்கு கட்ஸா சில முடிவு எடுக்கணும், அதுதான் நான் எடுத்தேன் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அவங்க 3 பேர் கிளம்புனாங்க பாத்தீங்களா, ராணா கிட்ட தகவலை பாஸ் பண்ணிருப்பாங்க. ராணா அவங்க 2 பேரை காலி பண்ணி இவரை மட்டும் விட்டுருப்பாரு. இதெல்லாம் புரிய வச்சு இவங்களும் வேகமா ஹஸ்பண்ட கட்டி பிடிக்கிறாங்க. இப்ப ஜானும் அசிஸ்டன்ட்டும் சேர்ந்த மாதிரி ஈரன் சொன்னாங்கல்ல, அந்த பகுதிக்கு வந்துடுறாங்க. அங்க ஒரு கார் இருக்கு, அதே மாதிரி மினியோட பாடியும் இருக்கு. பாடியை பாக்குற இவங்களும் பயங்கரமா ஷாக் ஆயிடுறாங்க. இந்த விஷயத்தெல்லாம் ராணா தான் பண்ணாண்டதுக்கு இவங்க கிட்ட எந்த எவிடன்ஸும் கிடையாது. அதே மாதிரி ஈரன் எங்கன்னு வேற தெரியலையே அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாரு. இப்ப ராணா இருக்கான் பாத்தீங்களா, கொகை மாதிரியான ஒரு பகுதிக்கு தான் இவங்களை கூட்டு வரான். இப்ப சங்கிலியில போட்டு இவங்களை லாக் பண்ணிடுறான். என்ன விடு விடுன்னு சொல்லிட்டு இருக்காங்க. எனக்கு பூஜாவை எப்படி பிடிக்குமோ அதே மாதிரி தான் உன்னையும் பிடிக்கும், உன்னை அப்பப்ப வந்து பாக்குறேன்ற மாதிரி கிளம்பிடுறாரு.
அப்பா வேலைலாம் பக்காவா முடிஞ்சிருச்சு, இதுக்கப்புறம் எந்த பிரச்சனையும் கிடையாதுன்னு சொல்லிட்டாரு. அப்பாவும் சரி அப்படின்ற மாதிரி ஏத்துக்கிறாரு. இவங்களும் செயின்ல லாக் பண்ணப்பட்டிருக்காங்கல்ல, யாராவது காப்பாத்துங்க காப்பாத்துங்க அப்படின்ற மாதிரி கத்திக்கிட்டே இருக்காங்க. கொஞ்சம் கத்துறதை நிறுத்து அப்படின்னு ஒரு வாய்ஸ் கேக்குது. யாருன்னு பார்த்தா அந்த இடத்துல பூஜா தான் இருக்காங்க. ராணாவை பொறுத்த வரைக்கும் பூஜாவை ரொம்ப பிடிக்கும், அதனால தான் கொண்டிருக்க மாட்டாரு. பூஜாவோட அப்பாவை மட்டும் தான் கொண்டிருப்பாரு. பூஜாவை இந்த இடத்துல லாக் பண்ணி அப்பப்ப பாக்குறதுக்காக வருவாரு. இவங்களும் இந்த இடத்துல சிரிக்கலாம் செய்றாங்க. பூஜா இன்னும் உயிரோட இருக்காளா அப்படின்னு ஹீரோயினும் ஷாக்கிங்கா பாக்குறாங்க. இவரும் அந்த கொகையை ஒரு வாட்டி பார்த்து சிரிச்சுக்கிட்டே இங்க இருந்து நடக்கிறாரு. இதோட இந்த சீரிஸும் முடியுது. இந்த சீரிஸ்ல ஏகப்பட்ட ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ்லாம் வந்திருக்கும். கண்டிப்பா உங்க எல்லாருக்குமே இந்த சீரிஸ் பிடிச்சிருக்கும் நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம 360 தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தொடர்ச்சியா இந்த மாதிரி வீடியோக்கள் வந்துகிட்டே தான் இருக்கும்.